வணக்கம். நான் இன்னைக்கு இந்த அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் வர்சஸ் பாரிசாலன் அவங்களோட இந்த விவாத காணொலியை பார்த்தேன் யூடியூப்பில். ஒரு 1.5 மாதம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாரி சொல்லியிருந்தார் அவரோட காணொலியில். இந்த மாதிரி ஏன்னா அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து தொடர்பு கொண்டார், டிபேட் கூப்பிட்டுருந்தாரு. நான் ஸ்லாட் வந்துட்டு அக்டோபர் மாதம்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அது நான் கூட என்ன நினச்சிக்கிட்டேன்னா, சரி ரொம்ப பிஸியாக இருக்கார் போல், இந்த மாதிரி நிறையா விவாத நிகழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கார் போல், பரவாயில்லையே. அதே மாதிரி இப்போது ஒரு மாதம் இப்போ நான் அடிப்படையில் ஒரு வீகன் கருத்தை ஏற்றவன், அது நன்மை தரும்னு நம்புகிறவன். சரி, அவர் வந்து ஒரு 1.5 மாதம் அவர் கழித்து சொல்கிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர்டாக வருவார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாரியோட ஆடியன்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இயல்பாகவே வீகனிசம் பற்றி தேடி அதை வந்து ஒரு பெரிய ஆக்டிவாக இல்லை ஒரு பாசிட்டிவ் லைட்டில் அதை பார்ப்பாங்கன்னா நம்மளுக்கு டவுட்டு தான். அப்போ அவங்க வந்துட்டு இப்போ பொதுவாக நம்மளுக்கு வந்து ஒரு சில வாதங்களை அந்த அது சார்ந்த அந்த ஆட்கள் பேசுகிறத நம்மளுக்கு கேட்கறதுக்கே பிடிக்காது. அது யூடியூப் ஆகட்டும் எங்கேயா இருக்கட்டும், அவங்களோட வீடியோஸை பார்க்கறதுக்கே நமக்கு பொறுமை இருக்காது. அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா கருத்து லெஃப்ட் விங் ரைட் விங் எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிஸ்ட்டோ ஒரு நபரோ இருக்கிற ஒரு வீடியோவில் அவர் அந்த வீடியோவில் இருக்கார், ஸோ ஐ எம் கம்ஃபர்டபுள் வாட்சிங் ஹிம். அவரை பார்க்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த வீடியோலேயே வந்து எனக்கு எதிர்த்தரப்பு வாதம் கொண்டவர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருங்கிற போது அவர் நம்ம அண்ணன் எப்படி வெளுக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்க வருவாங்க. அப்போ அந்த எதிர்த்தரப்பு வாதம் வைக்கிறவர் ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறாரு. இல்லை இவருக்கு ஏற்புடைய அந்த ஆள் இந்த இடத்துல இப்போ இந்த பாரின்னு வச்சுக்கோங்களேன், அவரை திணற விட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம அண்ணனே திணற விட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ அப்போ வந்துட்டு ஒருத்தர் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வரணும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் நான் இது வரப்போதுங்கிறதே மறந்துட்டேன். பார்த்தா இன்றைக்கி இது வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஆப்வியஸாக பாரி சைடு இருக்கிற டிசப்பாயின்மெண்ட். அவர் வந்துட்டு வீகனிசத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்கல, அது சரியாக அலச மாட்டேங்கிறாரு. அவர் ஒரு கோணத்தில் மட்டும் அவர் எந்த அரசியலை பேசுகிறாரு, யார் போடுற கண்டென்ட்டு. இங்கே பிரச்சனைனா இங்கே கருத்தியலே இறக்குமதி செய்யப்படுற கருத்தியல் தான். இவர் பேசக்கூடிய வீகனிசம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த காலத்து துப்பறிவு கதையில் பார்ப்போம். கண்ணில் ஒரு பூத கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு துப்பறிவு பண்ணுவாங்க ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம். அந்த மாதிரிலாம் இவர் பண்ணி ஒன்றும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கல. இந்த இலுமினாட்டி கதைகள்லாம் அங்கே அடித்து துவைச்ச கதை தான். அதை இங்கே கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறாங்க. அதே மாதிரி தான் வீகனிசம் கருத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுறது தான். ஆனால் அந்த நல்ல கருத்துக்களை வந்து எந்த நாட்டிலும் வரதுன்னு நம்ம ஏற்றுக்கொள்ள வேணாம். இங்கேருந்து போன பௌத்தத்தை வந்துட்டு சீனர்களை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நல்ல கருத்து எங்கேருந்து வந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம் செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்போ தற்போதைய நிலையில் வீகனிசத்துக்கு எதிராக பாரி வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவில் வந்துட்டு வலதுசாரிகள் வைக்கக்கூடிய அந்த கேள்விகள் தான். ஆனால் அதை வந்து அந்த கேள்விகள் அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தை தோல் உரித்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இப்போ நான் சொல்லணும்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஆக்சுவலாக அரவிந்தை வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவரோட ஆக்டிவிசமே நான் ஒரு வீகன் ஆக்டிவிசம் பண்ணிட்டு இருக்கிறேன். விலங்குகளுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறேன், நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் தட். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். எர்த்லிங் எட் வின்டர்ஸ்னு அவர் பேர். அவர் யூகேவை சேர்ந்த ஒரு வீகன் ஆக்டிவிஸ்ட். அப்புறம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஜோய் காப்ஸ்ட்ராங். இதில் இந்த ஜோய் காப்ஸ்ட்ராங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கேங் கலாச்சாரத்துக்குள்ளே மாட்டி சிக்கி அதனால் ஜெயிலுக்கு போய் அப்புறம் குடிப்பழக்கம் வேறு இருந்துச்சு. ஜெயிலிருந்து வெளில வந்தபோது ஃபுல் ட்ரீட்டடாக வந்து இந்த கேங் லீடர்லாம் வெளில வந்து அவர் ஒரு முழுக்க ஒரு விலங்கு நலனுக்கான ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கார், வீகன் ஆக்டிவிஸ்ட்டாக. இந்த எர்த்லிங் எட் பார்த்திங்கன்னா அவரோட வாத திறமைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் அவர் வந்து முறியடிச்சிருக்காரு. அதை வந்துட்டு தோல் உறுத்தி காமிச்சிருக்காரு பல ஆர்கியூமெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த வலதுசாரிகள் சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸு, இடதுசாரிகள் சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸு, ஹியூமனிஸ்ட் சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸு, ரிலீஜியஸ் பீப்புள் சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸு, வெஜிடேரியன் சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு ரொம்ப காமாக இந்த வீடியோவில் பாரி எந்த அளவுக்கு காமாக பேசினார் அதை விட காமாக வந்துட்டு அவர் கையாண்டிருப்பார். அதெல்லாம் அவரோட ஸ்டைலு. உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுறது வந்து ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு புரிதல் வந்து பிரச்சனை இல்லைன்னா அவரோட காணொலி நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் சொல்லணும்னா எர்த்லிங் எடுக்க மட்டும் தமிழ் தெரிஞ்சிருந்து அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தாருன்னா பாரி கூட விவாதம் செய்கிறதுக்கு இங்கே பாரி வந்து திணறி எடுக்கப்பட்டிருப்பார். அதை கேட்கக்கூடியவர்கள் பல பேர் பாரியின் ஆதரவாளர்களுக்கே வந்து வீகனிசம் கோட்பாடு
அதில் இருக்கிற நியாயம் புரியும், விலங்குகள் மீது இருக்கிற கரிசனம் வந்து உயரும். இதில் நான் முதல்ல சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவர் அரவிந்த் மீது தான் எனக்கு நிறைய விமர்சனம் இருக்குது. நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லாம் ஓகே. அவருக்கு லாங்குவேஜ் பேரியராக இருக்குது, அது ஒரு மொழி ஒரு தடையாக இருக்குன்னா அவர் கொஞ்சம் இன்னும் தன்னை தயார் செஞ்சு வந்திருக்கணும். ஏன்னா அவர் மற்ற இதில் ஈடுபடுற மாதிரி இது கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் இவரோட ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் தமிழ் இது புரிஞ்சுப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவர் ஒரு ஃபேலசின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேச வர்றாருன்னா அது சரியாக சொல்ல வேண்டியது இவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வர்றது இவரோட ஒரு கடமை. அதை ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்துருக்கலாம். ஏன்னா அவர் மெயினாக அந்த லாஜிக்கல் ஃபேலசிங்கிறது தான் அவர் எடுத்து வைக்கிறாங்கிற போது அதுக்கு சரியான ஒரு அர்த்தத்தை நாங்கள் சொல்லி இது பண்ணியிருந்துருக்கணும். இன்னொன்று, அவர் கொஞ்சம் ரூடாக இலக்காரமாக பேசுகிற மாதிரி சில நேரங்கள் இருந்துச்சு. உங்களுக்குன்னா என்னென்ன தெரியுமா முன்ன அவர் அதை கேட்குற விஷயம் அந்த விதமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக இருந்துச்சு. உங்களுக்கு முன்னாடி ஃபேலசினா என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்சு தான் பேசுறீங்களா நீங்கள்? அப்படி பேசுகிறதே வந்து எனக்கு என்ன கேட்குறது ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப நெருடலாக இருந்துச்சு மனசுக்கு. அந்த மாதிரி பேசுகிறத தவிர்த்து இருந்திருக்கலாம், கண்டிப்பாக தவிர்த்து இருந்திருக்கணும். ஆனால் இவர் பாரி இந்த விதத்தில் நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், எனக்கு பாரி மீது கருத்தியல் ரீதியாக வேறுபாட்டுகள் இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக தான் முடிஞ்ச அளவுக்கு அவர் கையாண்டார். இவருமே வரம்பெல்லாம் மீறல அரவிந்தும். பட் ஆனால் இந்த மாதிரி பேசினது ஒரு சின்ன விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2 அரவிந்த் கிட்ட இருந்த பிழை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு வீகன் செய்ய நீங்கள் ப்ரோசிக்யூட் பண்ணுறீங்க, வீகன் செய்ய சொல்கிறீங்கன்ட்டு இதுக்கே ஒரு 10 நிமிஷம் வீணடிச்சிருப்பார். இங்கே பிரச்சனை வந்துட்டு நம்ம வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இனத்துக்காகவோ ஒரு சமூகத்துக்காக நான் பிரதிநிதியாக வரல. நீங்கள் அந்த துணையில் தான் பேசுகிறீங்க. நம்ம விலங்குகளுக்காக பேசணும். நீங்கள் வீகன்ஸ்னு பேசுகிறவங்களை வந்து நீங்கள் என்ன வேணால் அடித்து காய துப்புங்க, கட்டி தொங்க விடுங்க, பிரச்சனை கிடையாது. சித்தாந்தம்னு வரும்போதே கூட நம்ம தமிழ்நாட்டு அரசியல்லையே திராவிடம் ஆகட்டும், அது தமிழ் தேசியமாகட்டும், இரு தரப்பினரும் இவங்க தரப்பில் வந்துட்டு உங்கள் அண்ணன் வந்துட்டு உங்கள் அண்ணனோட மூத்த அண்ணன் யாருன்னு தெரியுமான்னு இவர் பேசுவாங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு தான் பேசுவாங்க, தவிர சித்தாந்தத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. இங்கே மேட்ரு சித்தாந்தம், இங்கே மேட்ரு மக்கள். அந்த மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மேட்டர் வந்து விலங்குகள் தான், அதுங்களோட நலன் தான். உங்களை அவங்க எதுவும் பழி சுமத்திட்டு போகிறாங்கன்னா சுமத்திட்டு போட்டுமே. அவங்க உங்களை வந்துட்டு நீங்கள் இலுமினாட்டின்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே. உங்கள் கருத்தில் இருக்கிற உண்மையை நீங்கள் எடுத்து உரைச்சிங்கனாலே மக்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக புரியும். தயவு செஞ்சாலும் நீங்கள் உங்களை பற்றி பேசுறதுக்கு நேரத்தை நினைக்கிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அரவிந்துக்கு சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாதி நேரம் இவரே சொல்கிறாரு, இந்த 1 மணி நேரம் பாரி போட்ட அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வீகனை வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிதான். அது உண்மைதான், 100% உண்மைதான். நேரம் வேற வீணடிச்சிருந்தாரு. நிறைய நேரம் அவர் வீரனை பற்றியே பேசல, அவர் மற்ற டாபிக்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார். அவர் அப்படி சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணிருந்தார், இவர் கிராமர் டிபேட்டை தான் கொண்டு போனார் பாதி நேரத்துக்கு. இதெல்லாம் தவிர்த்து இருந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அந்த அனிமல் ரைட்ஸை ஒரு டெஃபினேஷன் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, விட்டு தான் தொடங்க, நீங்கள் பாட்டு நீங்கள் அது என்னன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுதாங்க அனிமல் ரைட்ஸு, ஆனால் இவர் இப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அனிமல் ரைட்ஸ்னால் என்னங்கிறதுக்கு இவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் தான் சொல்கிற பாரியோட டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல விஷயம், அனிமல் ரைட்ஸ்னால் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களும் விலங்குகளும் சமம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மனிதர்களும் விலங்குகளும் சமமான எல்லா விதத்திலும் சமம் கிடையாது. இப்போ மனித உரிமையில் வந்துட்டு இப்போ மனிதர்களுக்கு வந்துட்டு ஒரு பேச்சு சொல்லணும், கல்வி அறிவு மனிதர்களுக்கு உரிமை. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, அவர் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு வண்டி ஓட்டணும்னா அவங்களுக்கு அது உரிமை கொடுக்கப்படணும். அவங்களுக்கு வந்துட்டு ஆட்சி செய்கிறதுக்கு உரிமை கொடுக்கப்படணும். அப்படின்னா இந்த உரிமையெல்லாம் நம்ம விலங்குகளுக்கு கேட்கல. அந்த வகையில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு இருக்குது. உணர்வின் அடிப்படையில் மனிதர்களுக்கு எந்த மாதிரி உணர்ச்சி இருக்கோ ஏறக்குறைய அதே போன்ற உணர்ச்சிகளை வந்துட்டு விலங்குகள் பெற்றிருக்கு. மனிதர்களுக்கு எப்படி விழித்திருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது, அதாவது கான்ஷியஸ்னஸ்ங்கிறத விழித்திருக்கக்கூடிய தன்மை, அது வந்து ஒரு இறந்த நிலையில் இல்லை. அதாவது உயிர், இப்போ நுண்ணுயிர்கள் இருக்குன்னா நுண்ணுயிர்கள் அறிவியல் அந்த கேட்டகரி அந்த கட்டமைப்புக்குள்ள அது ஒரு உயிர். ஆனால் அதுங்களுக்கு வந்துட்டு உணர்ச்சிகள் கிடையாது. செடி கொடிகளுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. அதுங்களுக்கு வந்துட்டு பார்க்கும் திறன், கேட்கும் திறன், அல்லது வந்துட்டு என்ன சொல்கிறது, வலியை உணரக்கூடிய இந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புமே கிடையாது. அதுங்களால் வளர முடியும், உணவுகளை வந்துட்டு செஞ்சு கொள்ள முடியும், அவ்வளோதான், மெட்டபலைஸ் பண்ண முடியும், இவ்வளவு தான். இந்த விஷயத்தில் தான் அதுங்களுக்கும் உயிருங்கிற அந்த டெஃபினேஷனில் வருதுங்கிறது. அந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வரல. விலங்குகள் பெரும்பான்மையாக கான்ஷியஸ்னஸ்ங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வருது. நம்மளுக்கு எந்த மாதிரி உணர்வுகள் இருக்கோ, இந்த விழித்து இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கோ, அதுங்களுக்கும் அதே கான்ஷியஸ்னஸ் இருக்குது.
நம்ம எப்படி பயப்படுறோமோ அதே மாதிரி நம்ம நம்ம வெறும் பொருட்களாக கருதி சூறையாடக்கூடிய பல விலங்குகள் அதே மாதிரி அதுங்களும் பயப்படுதுங்க. நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஆசாபாசங்கள் இருக்கும், நம்ம பொருட்களாக கருதி சூறையாடக்கூடிய பல விலங்குகள், ஆடு, கோழி, மாடு, இது எல்லாத்துக்குமே இந்த ஆசாபாசங்கள் இருக்கிறது. நம்மளுக்கு எப்படி துக்கம் இருக்கும், குட்டியை நம்மளோட குழந்தை செத்துச்சுனாலோ அதை பிரிஞ்சாலும் அதுங்களுக்கு அந்த துக்கம் இருக்குது. நம்மளுக்கு எப்படி அதீத துயரம் வலிகள் ஏற்படுமோ, ஒரு வெட்டுப்பட்டாலோ காயப்பட்டாலோ அது அதுங்களுக்கு இருக்குது. நம்மளுக்கு இப்படி ஒரு சாவு பயத்தை யாரோ திருட வந்துட்டா நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படுமோ அந்த பயம் வந்து அதுங்களுக்கும் ஏற்படும். நம்ம எப்படி வாழ்க்கையை வந்துட்டு ரசிக்கிறோம், நம்ம வந்து ஒரு திடீர்னு நம்ம ஒரு பிக்னிக் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு மலைப்பகுதி ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்குன்னா அங்கே நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே படுத்துட்டு அந்த சூரியனை அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம தூங்குவோம், போவோம், ஏதாவது பண்ணுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம். நம்மளோட முதுமை காலத்தில் வேலையெல்லாம் செஞ்சு ஓடி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் சும்மா டெய்லி பெருசாக ஒரு சில பேர், எல்லாரும் சொல்ல, எழுந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க, படுத்துவாங்க, இவ்வளோ தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸே இருக்கும். அந்த ஒரு நிதானத்தை நம்ம எப்படி விரும்புகிறோமோ அந்த நிதானமான ஒரு நிலையிலேயே பல விலங்குகள் இருக்குது. அதுங்களும் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும், தூங்குங்க, அங்கே இங்கே ஓடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க விலங்குகள். நம்மக்கிட்ட பாசம் காட்டுங்க, நம்ம தடவி கொடுக்குற அந்த அந்த தாஜா பட்டுறது அதுங்களுக்கு தேவைப்படுங்க. இந்த அத்தனை கெப்பாசிட்டியும் விலங்குகளுக்கு இருக்குது. நம்மள மாதிரி அறிவாற்றல் கிடையாது, அதுங்க மக்குங்க, முட்டாளுங்க. ஸோ முட்டாள் என்பது ஒரு காரணமாக வச்சு நீ என்னை விட நீ அறிவாற்றல் கம்மியாக இருக்குங்கிறது ஒரு காரணமாக வைக்கிறதுனால, இல்லை நீ எனக்கு எனக்கு சொல்லி அழைக்கிற பேர் உனக்கு இல்லை, எனக்கு வந்து மனுஷன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, உனக்கு அனிமல்ஸ், உனக்கு வேறு ஏதோ நீ ஒரு இனம், ரத்தத்தினால நீ ஏதோ வேறு ஏதோ இனங்கிறதுனால ஒருத்தவங்களை கொலை செய்கிறது தப்பு. அதுக்கு உணர்வே இல்லை. வாக்கிங் டெட்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதில் ஜாம்பிஸ் வருது. அந்த ஜாம்பிஸ் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க, நடப்பாங்க. ஐயோ இப்போ மனுஷங்களை கொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க அந்த சீரீஸோட அந்த கற்பனையில். எப்படின்னா அவங்களுக்கு வந்து உயிரே இருக்காது, கான்ஷியஸ்னஸே இருக்காது, வெறும் பிரெயின் ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும், பிரெயினே ஒர்க் ஆகாது, கான்ஷியஸ்னஸ் எல்லாம் போயிடும். அது ஒரு நடைப்பினம், வெறும் பணம் தான், அது நடக்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரோபாட் மாதிரி, சதையுள்ள ஒரு ரோபாட். அந்த மாதிரி விலங்குகள் சதையுள்ள ஒரு ரோபாட், ஜாம்பிகள் மாதிரி இருக்குது, நடக்குது போகுது, ஆனால் ஒரு ரோபாட், அதுக்குள்ள உணர்ச்சிகள் கிடையாதுன்னா அது வேற, அவ்வாறு கட்டமைக்கப்படலை. நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நான் அதை தான் திரும்ப திரும்ப இந்த கம்பேரிசன் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நம்மளுக்கும் அதுக்கும் வேறுபாடு வெறும் பேரளவில் இருக்குது. இனம் நம்ம வரையறுக்கக்கூடிய இனங்கிற விஷயத்துக்குள்ளே மட்டும் இருக்குங்கிறதுக்காக, ஒரே காரணத்துக்காக நம்ம ஒருத்தருக்கு சிறுமைப்படுத்தி நடத்த முடியாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய எந்த மதிப்பு, எந்த வகையில் நம்ம மதிக்கத்தக்கக்கூடிய விஷயமோ அதுங்களும் அந்த வகையில் மதிக்கத்தக்கக்கூடியது. இதுதான் அனிமல் ரைட்ஸ். இன்னும் நெருக்கி பிடிச்சி சொல்லணும்னா, நம்ம கம்ஃபர்ட் ஃபுட்டாக சாப்பிட்றோம்ல, நம்ம வந்து சாப்பிட்ருப்போம், திடீர்னுட்டு வீட்டில் அம்மா சமைச்சு கொடுத்துருப்பாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்க்கணுன்னு ஃப்ரெண்ட்ஸோடு டிசைட் பண்ணியிருப்போம். வாடா இன்றைக்கி நாங்கள் லேப்டாப்பில் படம் போடுறதா இருக்கும், இந்த படம் ஹோம் தேட்டர் சிஸ்டம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுக்காக நைட் நேரம் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பிரியாணி வந்து கொடுக்குறாரு, இல்லை ஒரு தந்தூரி வந்து கொடுக்குறாருன்னா அந்த உங்கள் சுவை மொட்டுக்கு வந்து ஒரு சுவை கொடுக்குதில்ல, ஒரு சுகம் கொடுக்குதில்ல. அந்த சுகத்தை விட அந்த தாழ்மையான விலங்கு இருக்குல்ல, அறிவற்ற அந்த முட்டாள் விலங்கு, அந்த சுவையை விட அதோட உயிரின் மதிப்பு அதிகம் தான் நம்ம சொல்கிறோம். அந்த எச்சில் நாக்கில் ஊறுற அந்த ஒரு சுவையை விட அதோட உயிர் இல்லை, அதோட அந்த உணர்ச்சிகள், அதோட இந்த ஆசாபாசங்களோட மதிப்பு ஜாஸ்தி. இவ்வளவு தான் நம்ம சொல்கிறோம். அது நம்மளை தாக்குதல் பண்ண வருது, ஏதோ ஒரு புரியாத இதில் இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு புலி இருக்குது, எதுவுமே நம்மளால் பண்ண முடியல, அந்த இடத்துல நம்மளால் சேஃப்டிக்கு ஓட முடியல, வைல்ட்னஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கூப்பிட முடியல, தற்காப்புக்காக நம்மளை அதை அட்டாக் பண்ண வருவோம், வேறு ஏதோ ஒரு உயிரினம் இருக்குது, அதை நம்ம தற்காப்புக்காக கொல்ல நேரிடுது. அதை பற்றி இங்கே யாரும் தப்பு சொல்லலை. மிக துயரத்தில் இருக்குது, மிக வலியும் வேதனையில் இருக்குது, அதை காப்பாற்ற முடியாது. உயிர் வச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு வலி தான் இருக்கும், கருணை கொலை செய்கிறோம், அதை பற்றி இங்கே கேள்வி கிடையாது. இந்த ஃபர்ரு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு ஒரிஜினல் ஃபர் தான் வேணும், எனக்கு ஃபேக் ஃபர் வேணாம், எனக்கு வந்துட்டு சிக்கன் விங்ஸ் பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதுவும் பாலில் பண்ண ஐஸ்கிரீம் மட்டும்தான் பிடிக்கும், இந்த
கோகோனட் மில்க் ஐஸ்கிரீமு, சாய் மில்க் ஐஸ்கிரீம்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ நான் பால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக ஒரு மாடை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த மாடு வெறும்னா பால் கறக்காது. அந்த மாடுக்கு குட்டி போட்டால் தான் அது பால் கறக்கும். நீ யாரா எருமை, உனக்கு எதுக்கிட்டா நான் பால் கறக்கணும்னு அது கேட்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு உயிர், அதுக்கு குட்டி ஈன்றாதான் அதில் பால் சுரக்கும். ஸோ அதுக்காக அது குட்டியை போட வச்சு, அந்த குட்டி ஆண்குட்டியாக இருந்தால் அதை வந்துட்டு பல நேரங்கள் அடிமாட்டுக்கு அனுப்பிட வேண்டியது. ஸோ இந்த சுழற்சியை உருவாக்குறது, இந்த சூழலை உருவாக்குறதே மனுஷங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், காஜு கட்லி சாப்பிடணும், தயிர் சாப்பிடணும், வெண்ணெய் சாப்பிடணுங்கிற இந்த தேவைக்காக. இதை தாண்டி கால்சியம்னு ஒரு உருட்டுவாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் அவங்களே பேசிட்டாங்க. கால்சியம்ங்கிறது பாலில் சொற்பமான அளவில் தான் கிடைக்கும். இவர் அதாவது இப்போ நியூட்ரிஷன் அதை பற்றி நம்ம பேச செய்யணும், ட்ரிஃப்டாக விரும்பல. ஸோ இந்த காரணங்களுக்காக நம்ம பாலுக்கு இது பண்ணுறோம்ல, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம்ல, அது தவறு. இதான் அடிப்படை வாதம். இதுதான் வீகனிசமோட கோட்பாடு. ஒரே மாதிரினா நம்மளுக்கு கொடுக்குற எல்லா ரைட்ஸையும் எப்படி, எல்லா கான்டெக்ட்லையும் எப்படி அது கொடுக்க முடியும்? இது ஒரு விஷயம். இதுதான் நம்மளோட தாழ்மையான கருத்து. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. இங்கே எல்லா விதத்துலையும் நம்ம இயற்கையாக இருக்கோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இயற்கை எல்லா நேரங்களையும் நன்மை கிடையாது. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஆஸ்திரேலிய கண்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மார்சுப்பியல் விலங்குகள் நிறையா இருக்கும். மார்சுப்பியல் விலங்குகள்லாம் ஒன்றும் பண்ணி கங்காருலாம் மார்சுப்பியல்ஸ், அதுங்களோட அந்த பை மாதிரி இருக்கும். அந்த பைக்குள்ளேயே அந்த குட்டிங்க போய் உட்காந்துக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அது வெளில வர ஆரம்பிக்கும். இது மட்டும் மார்சுப்பியல் விலங்குகளுக்கும் மற்ற பாலூட்டிகளுக்குமான வித்தியாசம் கிடையாது. இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கெல்லாம் பாலூட்டிகள், மனுஷங்க, ஆடு, மாடு, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பாலூட்டிகளுமே, அதாவது ஆஸ்திரேலிய கண்டத்தை தவிர இருக்கக்கூடிய மீதி கண்டங்கள் இருக்கக்கூடிய பாதி பாலூட்டிகள், 90% போசம்னு ஒரு விலங்கை தவிர மீதி எல்லா பாலூட்டிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளசன்டல் மேமல்ஸ் அப்படின்பாங்க. இந்த பாலூட்டிகளோட குட்டிங்களாம் நல்லா வந்து முழுமை அடைஞ்சிருக்கும் குட்டியாக பிறக்கும் போதே. ஆனால் பாலூட்டிகளுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறப்பிரசவம் மாதிரி, அதுவும் குறப்பிரசவத்துலேயே ரொம்ப ரொம்ப மோசமான குறப்பிரசவம்னா அப்படி இருக்கும். 4 மாதத்துலேயே இப்போ நம்மளுக்கு ஒரு 9 மாதம் கர்ப்பம் இருக்கிற இடத்துல 3 மாதம் 3.5 மாதத்துல ஒரு குட்டி பிறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் அதனோட குட்டிங்க. ரொம்ப ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்கும். அதுங்களுக்கு முழு வளர்ச்சிகள் அதுங்களோட உடல் உறுப்புகள்லாம் ஆயிருக்காது. அது அப்படியே குட்டியாக பிறந்தோன்னா அந்த பைக்குள்ளே போய் விழுந்துக்கும், அம்மாவோட பையில். அதில் போய் இந்த பால் இருக்கக்கூடிய இந்த காம்பஸ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் இந்த மார்சுப்பியல் குடும்பத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு விலங்கு வகை, நான் டாஸ்மேனியன் டெவில் தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த லூனி டூன்ஸ் ஷோன்னு ஒன்று கார்ட்டூன் ஒன்று போடுவாங்க, அதில் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுற்றி 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 வந்துகிட்டே இருக்கும். அந்த விலங்குன்னு நினைக்கிறேன், அந்த விலங்கு தான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதுங்களோட அந்த அம்மாவோட பை இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய காம்புகளை விட அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் ஜாஸ்தி. அர்த்தம் என்னன்னா, மீனிங் விச் பிறக்கும் போதே சாகரத்துக்குனே வந்துட்டு விதிக்கப்பட்டு பிறக்கிறது. இயற்கையோட ஒரு இது பாருங்கள், இயற்கையில் ஒரு மியூட்டேஷன் அமைஞ்சு போச்சு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுங்களுக்கு இவ்வளோ குட்டி பிறக்குங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஒரு இது எவ்வளோ குட்டினா நம்பர் தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 15 குட்டி பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 காம்பு தான் இருக்கும், 6 காம்பு தான் இருக்கும். அப்போ 6 குட்டிங்களால் மட்டும்தான் அந்த காம்பு போய் பிடிச்சிட்டு இருக்க முடியும். எப்படி பார்த்தாலும் குட்டி கழிச்சு பார்த்தாலும் மீதி குட்டிங்களை ஏதோ ஒரு குட்டிக்கு வந்துட்டு சரி நீங்கள் சொல்லலாம், இது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கூட மீதி கூட போயிட்டு ஒட்டிக்குமேன்ட்டு. ஏதோ ஒரு குட்டி நிச்சயமாக வந்துட்டு எல்லா நேரங்களுக்கும் சரியாக வாய்ப்பு கிடைக்காம சாக தான் செய்யும். போதுமான அளவுக்கு காம்புகள் இல்லை. இது நம்ம ஒரு மனித ஆஸ்பெக்ட்லேன்னு பார்க்கும்போது, ஒரு கிரியேட்டர் ஆஸ்பெக்ட்லேன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன கொடூரமாக இருக்கேன்னு கூட நம்மளுக்கு தோணலாம். இப்போ ஒரு சில வகை ப்ரிடேட்டர் அனிமல்ஸ், இப்போ ஐனா, கழுதைப்புலி மாதிரி இதெல்லாம் மிக கொடூரமாக வந்துட்டு கொலை செய்யுங்க. அதாவது அந்த இறை விலங்கு உயிரோடு இருக்கும் போதே அதை கடித்து சாப்பிடும். அது அவ்வளோ ஒரு வழியில் இருக்கும். இப்போ சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுடுங்க. அந்த கழுத்தை வந்து கடித்து, அதை கடிக்கிறதுனால அதுங்க கழுத்து நெருங்கி ரத்தம் லாஸ் ஆகி செத்து போயிடும். எல்லா உயிரினமும் இப்படி கொள்ளாது. அப்போ இது கொள்கிற மாதிரி அதுக்கும் ஏதாவது கொள்கிற டெக்னிக் வைக்கக்கூடாதா? பாம்பு மாதிரி சீக்கிரம் விஷம் பரவுற மாதிரி ஒரு
இப்போ என்ன, இப்போ இது இருக்குது, கொமோடோ டிராகன் ஒரு விலங்கு இருக்குது. அது ஒரு ஊர்வன விலங்கு தான், ரெப்டைல். அதோட வாயில் அந்த எச்சை வந்து ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷியஸ். அது என்ன பண்ணுமா, அது அவ்வளோலாம் ஃபாஸ்ட்டாக ஓடாது, போயிட்டு கடிச்சிடும், ஒரு மானையும் எதையும் கடிச்சிடும். அதுங்க இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு மாதிரி துடிச்சு தான் செத்து போகுங்க. அதுக்கப்புறம் அது போய் சாப்பிடும். ஒரு சில விஷய பாம்புகள் இருக்குது, அதுங்க கடிச்சிதுன்னா பொட்டுன்னு உடனே செத்துருங்க. ஏன் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இல்லை? ஏன்னா இயற்கையை நம்ம வந்துட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப அதுக்கு அதை வந்து இப்போ எப்படி நம்ம சினிமா நடிகர்களை வந்துட்டு அவர் இது அது இப்போ சினிமா நடிகர்களை வந்து நம்ம கவர்ச்சிப்படுத்தணும், அவரை வந்து அவங்கள வந்துட்டு ரொம்ப அவங்களோட தகுதிக்கு மீறிய ஒரு அடைமொழிகள் அல்லது ஒரு ஆராதனைகள் செய்கிறோமோ, அதை நம்ம இவங்களாம் எதிர்த்து பேசுவது இப்போ பாரி போன்ற ஆட்கள். அதே தான் இயற்கைக்கும். இயற்கைங்கிறது அது ஒரு அமைப்பு, அப்படி தான் இருக்குது இது முதல்ல. ஸோ அப்படி இருக்கும் இயற்கை எல்லா நேரமும் வந்து இதுவாக இருந்தது கிடையாது. இப்போ சீன மக்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது, இப்போ எஸ்கிமோலாம் பார்த்திங்கன்னா அவங்க பார்க்குறது இந்த சீன மக்கள் மாதிரி அந்த கண் வந்து இப்படி தான் இருக்கணும். சீன மக்கள் சொல்கிறது தவறு. இந்த ஆசிய மக்கள், இந்த கிழக்காசிய மக்கள் அவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த கண் வந்துட்டு இப்படி ஒட்டினாப்பில் இருக்கும். அதுக்கு காரணம் என்னதுன்னா அந்த மண்ணெல்லாம் வீசுது இல்லை, மண்ணை வீசுது. அதே மாதிரி வந்து எஸ்கிமோ மக்கள் இந்த பனி குகையில் வாழ்வாங்கன்னா அவங்களாம் பனி வீசும், அதனால் கண்ணை குருடாக்கிடும். ஸோ இது எப்படி உங்களுக்கு ட்ரெயின் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு இறைவன் என்ன பண்ணுவார், ஆஹா என்னோட குழந்தைகள் அவங்க எல்லாம் இங்கே பறந்து தெரிஞ்சு இருக்கும்போது இந்த பகுதிக்கு வராங்க, அவங்க எங்கே மாட்டிக்கிட்டாங்க, இப்போ இனிமேல் இங்கே தான் அவங்களோட வாழ்வியல் இருக்கும்போது அவங்க வந்து இந்த கண்ணில் எத்தனை பேர் கூடாக போவாங்க, இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இறைவன் என்ன பண்ணுவார்னா அவர் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ஸ்கின்னு கொடுத்துட்டாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இயற்கை எப்படி இது கோட்பாடு உருவாக்குதுன்னா, யாரோ ஒருத்தருக்கு அது அப்படியே குருடாக போயிட்டு இருப்பாங்க, பாதி பேர் செத்துட்டு இருப்பாங்க, இந்த துயரம் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும், பல 100 ஆண்டுகளா பல 1000 ஆண்டுகளா. திடீர்னு ஏதோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்துட்டு அந்த ஸ்கின் ஃபோல்டு இருக்கும். அவர் ஒரு 4 முள்ளை பெற்றுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் அந்த ஸ்கின் ஃபோல்டு இருந்திருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க குருடாக போக மாட்டாங்க. இவங்க மற்றவங்க 30 வயசுலேயே குருடாக போயிட்டாங்கன்னா அவர் 40 வயசு வரைக்கும் குருடாக போகாமல் இருந்திருப்பார். அப்போ அவரோட வேட்டை சக்ஸஸ், அவரோட குடும்பத்தோட அந்த செழிப்பு, இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறது, உணவு தேடி கொண்டு வர்ற அந்த டைனமிக்ஸ், இது எல்லாமே அதோட நீட்சியாக வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கும். அப்போ காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட சந்ததிகள் தான் வந்து அதிகமாக அந்த ஜீன்ஸ் தான் பரவி இருக்கும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப மீடியம் மிக்கி அவங்களோட இதில் ஸ்ப்ரெட் ஆகுது, அவங்களோட ட்ரைட்ஸ் தான். இல்லை அவங்க மட்டும் இல்லை, அதே மாதிரி வேறு யாரோ ஒருத்தருக்கு இந்த கண்ணில் இந்த மாதிரி யாரோ மியூட்டேஷன் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை வந்து மூடுற மாதிரி. அப்போ அது போன்ற அந்த மியூட்டேஷனை கொண்டவர்களோட சந்தைகள் தான் தப்பி பிடிக்கும். இது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, சரிங்களா? அப்போ இயற்கைங்க வந்துட்டு கடவுள் உடனே அப்படி கொடுத்துருவாரு. மனுஷனேங்க உங்களால் முடியுது, ஒருத்தவங்களுக்கு வந்து கண் வந்து இவங்களுக்கு குணப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவோம்? நீங்கள் டெக்னாலஜி நிரம்பி இந்த வாழ்க்கை தான் கேள்விப்பட்டிருங்க. கந்தான முகாம் அடைப்போம், கந்தான முகாம் வைப்போம், கண் சிகிச்சை இது பண்ணுவோம், ஃப்ரீயாக கூட சிகிச்சை பண்ணுவோம். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அரசாங்கம் இதெல்லாம் செய்யுது, மனிதர்கள் இதெல்லாம் செய்கிறாங்க. இயற்கை கொடூரமானது, இயற்கை எப்பயுமே கொடூரமானதாக இருந்திருக்கு. நம்மளுக்கு கொடூரமற்ற அமைக்கப்பட்ட இந்த விஷயங்களே இப்போ நம்ம வந்துட்டு 20ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் பிறந்துட்டு நம்ம பேசுகிறோம். நம்மளோட மூதாதையர்கள் 500,000 வருஷங்களுக்கு முன்னாடி கூட எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. இயற்கையோட அமைப்பு அப்படி தான் இருந்திருக்கு. அறிவினால் பிறந்த விஷயங்கள்னால தான் வந்துட்டு சில மாற்றங்கள் ஏற்படுது. இயற்கையில் நன்மைகளும் இருந்திருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லலை. இயற்கை ஒரு சில விஷயத்தை அமைப்பாக அபண்டன்ஸில் கொடுத்துட்டு போயிடுச்சு, ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போயிடுச்சு. அது நம்மளுக்கு சாதகமாக அமையலாம். இப்போ இயற்கையில் வந்துட்டு நம்ம பறக்கும் போது இப்போ வந்துட்டு சேபர் டூத் டைகர்ஸ் இல்லை, நம்ம மூதாதையர்கள் அதை நம்ம இல்லை, அட்லீஸ்ட் அப்படியே இருந்தாலும் அதை சமாளிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது. அந்த காலத்தில் வெறும் அவங்க இன்னும் கல்லில் கூட நுட்பமாக பயன்படுத்த ஆரம்பிக்கல. அவங்க வெறும் கையில் பாறாங்கல் சின்ன குட்டிகள் தான் வச்சுட்ருப்பாங்க. இவர்களுக்கு உடல் வலிமையும் அப்போ பெருசாக கிடையாது. அங்கே வந்து ஒரு சேபர் டைகரை பிடிச்சிட்டு போகுதுன்னா உங்களோட மண்டையை நட்டு, உங்கள் இந்த நட் கிராக்கர்னு சொல்லுவாங்க. ஒரு சில இந்த ஃபாரினர்லாம் ஒரு சில வகை நட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கிராக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எலுமிச்சை புளிவாக தெரியுமா, எலுமிச்சை புளியை வந்துட்டு அந்த எலுமிச்சையில் ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், அதில் நம்ம கையில் வச்சுட்டு இப்படி கிடிக்கி மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு நான் எலுமிச்சை புளிவில்லை, அந்த மாதிரி ஒரு நட் கிராக்கர் இருக்கும். அந்த மாதிரி போட்டு மண்டையில் இருக்கிற எலும்பு கூட அப்படி கடித்து உடைக்கும்.
இது இப்படி தான் வேட்டையாடி சாப்பிடும். அப்போ இயற்கைன்னு சொல்லிட்டு போயிடலாமா? இயற்கையாக இதானே இருக்குது. இல்லை இல்லைங்க, அறிவு இயற்கைக்கு தடையாக இருக்குது. இந்த அவதார் படத்தில் வந்துட்டு ஒரு கதையோட்டம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஐவாங்கிற அந்த கடவுள் இருக்கும்ல, அந்த பெண் கடவுள், பெண் தெய்வம், அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையுமே வந்து இந்த பூமிக்கு கீழே இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது. அதாவது இரும்புகள், உலோகங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. வேறு மரம் இதை வச்சுலாம் நீங்கள் செஞ்சுருந்துக்கணும். அதாவது ஒரு வேட்டை சேகரிப்பு வாழ்க்கை முறை தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையோட அந்த பின்னோட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் எங்கடா படத்தில் வந்து அந்த வேர்ல்டு பில்டிங், அவதார் அந்த ஜேம்ஸ் கேமரன் அவர் கதையில் காமிக்கிறதை விட அவர் அந்த வேர்ல்டு பில்டிங், அந்த ஃபேன் ஃபிக்ஷன், அவர் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் ஒரு உலகமே உருவாக்கியிருந்தார். அதில் அவர் அதில் மென்ஷன் ஆகிருக்கும், ஐவா வந்துட்டு உலகங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அது உண்மையாக போயின்னு கூட சரி, அது அவரே சொன்னதால் ஃபேன்ஸ் பில்ட் பண்ணதான்னு கூட விட்டுருங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு வாழ்க்கை இது மட்டும்தான், இயற்கை இருக்குன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம வெறும் இயற்கையை மட்டும்தான் நாடி இருக்கோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆபத்துகள் இருக்கும். அறிவை சார்ந்ததான நம்ம சில விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ இயற்கை எல்லா நேரத்துலையும் ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸ் கிடையாது. சரி, நம்ம டெக்னாலஜி லைஃப்பில் வரும். டெக்னாலஜி லைஃப்பில் நெகட்டிவ்ஸ் இருக்கானா நிச்சயமாக இருக்குது. தொழில்நுட்ப வாழ்க்கையில் இந்த மருந்து இருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் பாதி விஷயங்கள் ஓவர் கன்சம்ஷனால் வர்றது. மனிதர்களுக்கு இன்னும் ஜனத்தொகையை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இன்னமும் நம்ம நாட்டில் குறைஞ்சிருச்சுங்க. நம்ம சரியான ட்ராக்கில் போய்ட்டுருக்கோம். இப்போ எல்லாம் 2 பிள்ளை பெற்றுக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்தியர்களையோ தமிழர்களையோ வந்துட்டு எதுவுமே கேட்கல. ஜனத்தொகை அதிகரிப்பை பற்றி பேசுகிறோம்னா நீங்கள் 2 குழந்தை, ஒரு குழந்தையெல்லாம் பெற்றுக்கக்கூடாது. ஒரு குழந்தைன்னு இருந்தால் அக்கா தங்கச்சி இருக்கணும், அண்ணன் தம்பி இருக்கணும். அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான முறை. அதனால் சிங்கிள் குழந்தையாக பிறந்தவங்க எல்லாருமே நான் வந்து மோசம் பண்ணாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு ஆரோக்கியம், அது ஒரு கட்டாயம் கிடைக்க வேண்டிய அது ஒரு ஸ்பரிசம், அதுக்கு தேவை. ஸோ இது நம்ம சரியாக பண்ணுறோம். இன்னமும் உலகத்தில் பல இடங்களில் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக வெடிச்சு சிதறிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா 3 புள்ள 4 புள்ள பக்கத்தில் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமெரிக்காவில் அவ்வளோ பிடிச்ச நாடு இன்னும் பண்ணுறவங்க இருக்காங்க. இதை தடுக்கணும், இதை நிறுத்தணும். 2 குழந்தைய அதோடு நிறுத்திக்கணும்னா 350 வருஷத்தில் அது பாப்புலேஷன் கம்மியாகும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். எல்லாத்துக்குமே இமீடியட் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது. நம்ம ஒரு மரம் வளர்க்குறோன்னா அந்த மரம் வளர்ந்து நம்மளோட பூமியில் மரத்தை வளர்க்குறோம். அந்த மரம் வளர்ந்து அது வந்து நம்மளோட யாரோ ஒருத்தவங்க நிழலாக இருக்குன்னா, இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கே நம்ம குடும்ப மரம், வீட்டு மரம் அது நிழலாக இருக்குன்னா நம்ம அதை பற்றி நம்ம யோசிப்போம். நம்மளுக்கு இருக்கான்னு நம்ம பார்த்து வளர்க்குறது இல்லை, நம்ம செத்துடுவோம். அது அவங்களுக்கு அதை வளர்க்குறது ஒரு 15 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யாருக்கும் நிழல் கொடுக்குதுன்னா அந்த மாதிரி தொலைநோக்கில் தன்னையும் தாண்டி நம்ம வந்து ஒரு நம்மளோட சந்ததிகளோட நலன், மனிதர்களோட நலன், இந்த பூமியில் அடுத்த சந்ததிகள்னு உங்களோட முதல்ல பந்தம் படுத்திக்கிறதே விடுங்க. பந்தமாக இருந்தால் மட்டும்தான் நான் கேர் பண்ணுவேங்கிற அந்த ஆட்டிடியூடு தூக்கி போடுங்க. சரி, நம்ம லைனேஜே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம பந்தமே நம்மளுக்கு ஒரு 10 புள்ள, நம்மளுக்கு 4 புள்ள பிறக்கிறான், அவன் ஒரு 4 புள்ள பிறக்குது. எல்லாரும் அப்புறம் அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தர் தலைமுறையில் கல்யாணமே பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சந்ததி லைனேஜே முடிஞ்சு போச்சு. மனுஷங்கன்னு இந்த பூமியில் வாழ்கிறாங்களே, அப்போ அவங்களோட நலனை யோசிக்கிற அந்த கல்டிவேட் பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு பூமியை வந்துட்டு நம்ம வெறும் சுடுகாடாக மாற்றி வச்சுட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்களுக்கு நன்மை இருக்கணும். அப்போ நம்ம வந்துட்டு பாப்புலேஷன் அதிகமாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது பண்ணணும். இவங்க பாப்புலேஷன் பற்றி பேசினாலே எனக்கு ஒரு சின்ன ஐயம், ஒரு அச்சம் உண்டு. என்னதுன்னா, இந்த இலுமினாட்டி இப்படி பேசுகிறவங்க, இல்லை பாரியோட ஃபாலோவர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு எந்த கோணத்தில் எடுத்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலில் அவங்க வந்துட்டு இப்போ இவர் சொல்கிற, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட எல்லா கான்ஸ்பிரசி தியரியிலும் பெருசாக உடன்பாடுகள் கிடையாது எல்லா நேரங்கள்லேயும். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அதை வந்து ஒரு க்ரைமாக, இந்த மாதிரி பெரிய பெரிய லெவல் க்ரைமாக பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மாஸ் லெவலில் பீப்புளை ஸ்லாட்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னா வீகன்னு சொல்லிட்டு நம்ம விலங்குகளுக்கும் நம்ம சொல்லும்போது உயிர், எந்த ஒரு உயிரையும் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது விலங்குகளை அந்த உள்ளடப்போம், மனிதர்களும் உள்ளடப்போம். அதிலும் குறிப்பாக மனிதர்களோட துயம் ஒரு நாய்க்கும் தான் குட்டியை பிரிஞ்சால் அவ்வளோ கஷ்டப்படும். நாய்களில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் இறந்துட்டாருன்னு தெரியாமல் 10 வருஷம் போய் காத்துக்கிட்டு இருந்த நாயெல்லாம் உண்டு. ஆனால் அதே நாய் ஒரு ஓனர் இறந்துட்டாருன்னு நினச்சி கஷ்டப்படுதுன்னா, இறந்துட்டாருன்னு தெரியுது, பாடியை சென்ஸ் பண்ணிடுச்சு, டெட்டாக இருக்காங்கன்னா அதுங்களால புரிஞ்சிக்க முடியும். 4 நாள் சாப்பிடாமல் இருக்கும். அந்த கதைகள் கேட்டது உண்டு. அதுக்கப்புறம் சரியாயிடும். மனுஷனே அதுனா 10 நாள் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுவாங்க தான்.
ஆனால் சில பேர் மனிதர்களோட வாழ்க்கை தான் குழந்தையாக இருந்தாங்களே பல பேர் வாழ்க்கை முழுவதும் வந்துட்டு அவ்வளோ துயரத்துக்குள்ளாகிறவங்களாக இருப்பாங்க, அவ்வளோ வேதனைக்குள்ளாகிறவங்களாக இருப்பாங்க. இப்பேற்பட்ட மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை மூவ் ஆன் பண்ணுறவங்களும் இருக்கிறவங்க, அதை நினச்சி பயங்கரமாக வேதனைக்கு உள்ளாகிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மனிதர்களோட உணர்ச்சிகளுக்கு நம்ம இன்னும் மிகுந்த மதிப்பளிக்கணும். நம்மளுக்கு எப்படி நம்மளால் எல்லா நேரங்களையும் வந்து ஒரு விலங்குகளோட கோணத்திலிருந்து யோசிக்க முடியாது. ஆனால் நம்மளே ஒரு மனிதராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆசாபாசங்கள் எப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு விருப்பு எப்படி இருக்கோ அப்படி தான் மற்றவங்களுக்குன்னு யோசித்து பார்த்து அந்த ஒரு அடிப்படையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது பேசுகிறோம். இதை நான் எதுக்கு இப்படி விரிவாக்கம் செய்ய வேண்டியிருக்குன்னா, இது ஒரு அஜெண்டா, இது ஒரு பாப்புலேஷன் பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க. நான் அந்தளவுக்கு தான் இவர் வந்துட்டு ஒரு பதட்ட நிலையில் ஒரு பேரோனியா தெரிஞ்சோ தெரியாமல் இவர் உருவாக்குறாரு பாரி. அதுக்காக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ பாப்புலேஷன் வந்துட்டு நம்ம விழிப்புணர்வு எப்படி இப்போ இந்தியாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச இருக்கிற சர்க்கிளில் 2 புள்ள பெற்றுக்கிறத ஒரு கடைப்பிடிக்கிறாங்கன்னா, இது உலகம் முழுவதும் இந்த விழிப்புணர்வு வரணும். இன்னும் பின்தங்கிய நாடுகளையும் இது வரணும். இது ஒன்று. 2வது ஓவர் கன்சம்ஷன், மாஸ் கன்சம்ஷன். இப்போ நம்ம ஊரில் ஒரு பணக்காரன் இருக்கிறதுக்கும் ஒரு மேற்கத்திய நாடு இருக்கிற பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கன்சம்ஷன், மாஸ் கன்சம்ஷன், இது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு தேவையே இல்லாத கேளிக்கைகள், தேவையே இல்லாத இதர சுகங்களை வந்து அவன் பெறணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து காரு யாட் வாங்குவான், சொகுசு கப்பல். மிடில் கிளாஸ் ஆளுங்களாம் வாங்குவாங்க. அதை வந்து அவங்க ஒரு பெரிய லட்சியமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி குவிப்பாங்க. எவ்வளோ உலோகங்கள், பூமியில் இருக்கக்கூடிய வளங்கள், கனிம வளங்கள் வந்துட்டு இதுக்காக சுரண்டப்படுது தேவையற்ற கேளிக்கைகளுக்கு. அதாவது நான் எப்படி சொல்கிறப்ப எனக்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் என் தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து உனக்கு யாட் ட்ரேட் ஆஃபர் பண்ணுது, 1 மணி நேரம் போயிட்டு வந்தால் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தாராளமாக போயிட்டு வருவேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இல்லை, எனக்கு வந்து ஹார்லே டேவிட்சன் பைக்னா பிடிக்கும், எனக்கு பைக்குனா முதல்ல பிடிக்குங்க. ஸோ நான் ஒரு தடவை யோசிச்சு ஓட்டி பார்த்துடணும்னு ஆசையாக இருக்குது. யாரோ ஒருத்தரோட பைக்குனா வந்துட்டு சரி, ஏதோ இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் வாடகைக்கு வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் ஒரு ரைடு எடுத்துகிட்டு வரலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணுறேன். ஆனால் அது என்னோடய பர்சனல் ப்ராப்பர்ட்டியாக இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இங்கே எல்லாருக்குமே எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நான் ஓன் பண்ணணும். அது என் அதில் இருக்கிற ஒரு சுகமே தனி அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்குது. எல்லாத்தையுமே ஓன் பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஓன் பண்ணி தான் ஆகணும், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா விஷயத்தையுமே நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி இதை நம்ம வந்து வாங்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் அது காஸ்ட்லியாகவே ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே வேணும்னா ஒரு தடவை அனுபவித்து பார்க்கணுங்கிறதுல அதை நம்ம சொந்தமாக்கணும். அதீத சொத்துக்கள், அதீத இது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து நான் கம்யூனிசம்லாம் அந்த பேசலை, அதை பற்றி. ஏன்னா அது கூட இப்போ பாரி சொல்ல வருது, அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓவர் கன்சம்ஷன், மாஸ் கன்சம்ஷன், எல்லாத்தையுமே வந்து ஓன் பண்ணணும், ஓனர்ஷிப் பண்ணணுங்கிற அந்த ஒரு மோகம் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து இந்த கனிம வளங்கள்லாம் சுரண்டப்படாமல் இது பண்ணுது. அதே மாதிரி வந்து இயற்கை வந்து பாதுகாக்கப்படுவதில்லை. சுற்றுச்சூழலை வந்துட்டு சரியாக வந்து பார்த்துக்கிறது கிடையாது. அது டீஃபாரஸ்டேஷன் ஆகட்டும், இல்லாட்டி வந்துட்டு மறுசுழற்சி செய்யாமல் இருக்கிறதாகட்டும், வேஸ்ட்டை வந்து சரியாக மேனேஜ் பண்ணாத இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து இயற்கைக்கு டவுன்ஃபாலாக இருக்குது. இதை செய்யாமல் இருந்து இந்த ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி ஜெர்மனி அது மாதிரி ஒரு சில நாடுகள் முன்னாதாரமாக இருக்கலாம். அந்த மாதிரி நாடுகள் மாதிரி இருந்தால் இவர் சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம் அல்லது நாகரிக வாழ்க்கையினால் வரக்கூடிய அபாயங்களை தவிர்த்துடலாம். அதை தாண்டி இவர் நாகரிக வாழ்க்கைன்னு இல்லை வர அபாயங்கிறது சொல்கிறது வேறு எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்க வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா, புகை அதிகமாக பிடிக்கிறாங்கன்னா அதனால் வந்துட்டு ஆரோக்கியம் கேடு வரும். அதீத ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றாங்கன்னா அதனால் ஆரோக்கிய கேடு. அதீத ப்ராசஸ் ஃபுட்டு. இப்போ ஒரு காலத்தில் பண்டிகைக்கு மட்டும் பலகாரம் சாப்பிடுவாங்க, இப்போ எல்லா நாளும் பண்டிகையாக தான் இருக்குது. அப்போ எப்படி பண்டிகையை பார்த்தா சந்தோஷம் வரும்? அப்புறம் எப்படி டிப்ரெஷன் வராமல் இருக்கும்? நீ எல்லா நாளுமே உனக்கு எல்லாம் நினைக்கிறதான் கிடைக்குது. ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் பண்ணுறோம் தான் அதை நினச்ச ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அது எல்லா நேரத்துலையும் பண்ணுறோம்னா உனக்கு எப்போ அது உனக்கு வந்துட்டு ஒரு இதுவாக தெரியும்? எல்லாத்தையும் அதே மாதிரி. அப்போ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ பண்டிகை போது மட்டும் சாப்பிட்றேன்னா அது உனக்கு வந்துட்டு உடம்பு ப்ராப்ளம் ஆகுது. எவ்வளோ சுகர் சாப்பிட்டாலும் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகுது கிடையாது.
அது ஒரு ரெகுலராக வரும்போது தான் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நீ அதிகமாக ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணும்போது அது ப்ராசஸ் ஃபுட்டாக இருந்தால் ப்ராப்ளம் ஆகும். அதில் நிறைய விஷயம் வந்துட்டு இப்போ ப்ராசஸ் ஃபுட்டு இந்த அடல்ட்ரேஷனில் கார்சினோஜெனிக், அதாவது புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, வெரி சாரி. அதே மாதிரி நம்ம இந்த இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் கொண்டு வரணுன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த புகை வண்டிகள்னால வரக்கூடிய இந்த மாதிரி புகை வருதுல வண்டியிலேருந்து, அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு கார்சினோஜனாக இருக்குது. அப்போ நம்ம எலக்ட்ரிக் கார்ஸுக்கு தொடர்ந்து நகரணும். அப்போ அதுக்கான வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ணணும். அப்போ நம்ம என்ன கேட்க வரோம், அப்போ ஒரு எலக்ட்ரிக் காரை செய்யணும், அதுக்கு எவ்வளோ உலோகங்கள் தேவைப்படும், எவ்வளோ அதனால் வந்துட்டு இன்னும் மாற்றி அமைக்கப்படணும். அதுக்கு தான் நான் முன்னாடி இந்த வாதத்தை வச்சேன். நம்ம எவ்வளோ தேவையற்ற விஷயங்களுக்கு உலோகங்கள் கனிம வளங்கள்லாம் நம்ம சூறையாடுறோம். இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது. நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையோட அதீத ஒரு என்ன சொல்கிறது அத்தியாவசியமாக இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு முக்கியமான ஒரு நங்கூரமாக இருக்குது. அப்போ அதை வந்துட்டு அதுக்கு ஒரு பக்க விளைவாக வந்து அது அதுலேருந்து வரக்கூடிய இந்த தூய்மையற்ற காற்றுங்கிறது பல வியாதிகளை பரப்புதுன்னா, அப்போ அதுக்கு நம்ம அதை எப்படி சீரமைக்கணும்? நம்ம வந்துட்டு சரி, அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வரக்கூடிய பவர் பிளான்ட்டு முதல்ல வந்துட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு, அணுமின் நிலையம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்ன சொல்கிறது நீர்லேருந்து எடுக்கக்கூடியது, சூரிய ஒளியிலேருந்து எடுக்கக்கூடியது, காற்றுலேருந்து காற்றாலை, இது போன்ற விஷயங்கள்லேருந்து எடுக்கிறது, இது மாதிரிலாம் யோசிக்கணும். இதெல்லாம் பண்ணால் இவர் சொல்லக்கூடிய அந்த இயற்கை இல்லாமல் செயற்கையாக வரக்கூடிய அந்த இதை வந்து தவிர்க்கலாம். அப்போ வந்துட்டு அதையெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம கையில் உள்ளானது அதை வந்துட்டு நம்ம அரசு சரியில்லை, ஊழல் நடக்குது, சரியான நிர்வாகம் இல்லாதனால ஏற்படக்கூடிய விஷயமே தவிர, இது வீகனில் ஒருத்தங்க வந்துட்டு ஒரு B12 டேப்லெட்னால வரக்கூடிய பிரச்சனை அது அடுத்து அதுக்கு வரேன். அடுத்து தான் இவர் சொல்லக்கூடிய மெயின் இவரோட பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த B12 நம்ம வாங்கிட்டால் நம்ம தற்சார்பு பொருளாதாரம் வந்து நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். நான் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த 7ஆம் அறிவு படத்தில் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு வியாதியை பரப்பி விடுவாங்க. எதுக்குன்னா அப்போ தான் நம்ம சைனா விட்டு கையை கட்டி நிற்போம் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி இவர் சொல்கிற கான்செப்ட் படியே இருக்கட்டுமே, ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்க ஒரு வியாதியை வந்துட்டு வேணும்னே பரப்புகிறாங்க. இவர் சொன்னதை விட நான் ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். வியாதியை வேணும்னே பரப்புகிறாங்க. பரப்பிட்டு அப்போ அதுக்கான மருந்து அவங்க தான் பேட்டர்ன் வச்சுருக்காங்கன்னா, நம்ம அவங்ககிட்ட போய் கை ஏந்தணும்னா, உங்கள்கிட்ட மனுஷங்க இருக்காங்க, நீங்கள் வந்து வரட்டு கௌரவம் பார்த்துட்டு, அப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஒன்று இவன் இப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போரிடுவோம். இவன் வேணும்னே பண்ணிட்டான், இவன் கையில் இது பண்ணுறோம், இவங்ககிட்ட நம்ம கை ஏந்தி நின்றோன்னா நம்மளுக்கு அது ப்ராப்ளம் வரும். நம்மளை வந்துட்டு அவன் வந்துட்டு ஊடுருவி நம்ம மக்களுக்கு தீங்கு செய்வான்னு சொல்லிட்டு ஒன்று போரிடணும். உலக மக்கள் திரண்டெடுத்து ஏதோ ஒரு ஆள்கிட்ட போரிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு சாங்ஷன்ஸ் விதிக்கணும். அப்படி இல்லையா, இது நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மெலோ ட்ராமேட்டிக்காக இல்லை. ஜஸ்ட்டு அவங்களே இப்போ வந்து அமெரிக்கா இப்போ நிகழ்காலத்தில் பண்ணிகிட்ருக்கலாம் நிறையா விஷயங்களில். ஏதாச்சும் ஒரு இப்போ இவங்க பிரிக்ஸ் நேஷன் வந்து அவங்களே வந்துட்டு ஒரு ஓன் கரன்சி இஷ்யூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ட்ரம்ப் என்ன சொன்னார், யாரெல்லாம் அப்படி பண்ணுறதுல வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் 100% டேரிஃப் அப்படின்னாரு. எடுக்கேற்றாலும் 100% டேரிஃப் 100% டேரிஃப்ன்ட்டு கூவிட்டு இருப்பார். அப்போ அந்த மாதிரி இப்பயும் அப்படி தான் அவங்களோட மேலாதிக்கத்தை அவங்களோட என்ன சொல்கிறது இதை வந்து நிறுவனத்துக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்க. எந்த ஒரு நாடுமே எந்த ஒரு அமைப்புமே ஒரு பெரிய பவர் இருந்துச்சுன்னா அந்த பவர் மோகத்தில் அதிலிருந்து நழுவக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி வேலையை செய்கிறது வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. அசன் மினாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் மாதிரி அவர் IPL பற்றி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போட்டிருந்து அது யூடியூப்பில் கூட இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஏழ்மையான நாடு, ஆனால் இங்கே BCCI இங்கே தான் இப்போ IPL இங்கே தான் நிறையா பணம் போடுறதுன்னா இங்கே தான் நிறைய பேர் கிரிக்கெட் பார்க்குறாங்க. ஸோ அவங்க எப்படிலாம் லாபி பண்ணுவாங்க, அவங்க எப்படி மற்றவங்களோட ஃப்ரீடத்தை வந்துட்டு என்ன சொல்கிறது மற்ற நாடுகளோட என்ன சொல்கிறது குடுமையை அவங்க கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பெருமையாக சொல்லலை, இழிவாக சொல்கிறேன். எவ்வளோ தவறான ஒரு வெக்கக்கேடு அவங்க பண்ணுறது, அதுக்கு சொல்ல வரேன். இந்த வீடியோ நீங்கள் பாதி கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர்கள் மீதே தப்பு இருந்தாலும் மற்றவங்களை வந்துட்டு இவங்க ஆதிக்கம் செலுத்திட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே பொது. இது ஒரு B12 மாத்திரம்னு இல்லை, இது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த உதாரணம் படி அப்போது நீங்கள் உங்கள் சொந்த மக்களை வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சூறையாடிட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு வியாதி பரப்பிட்டாங்க, அந்த மருந்து அவங்க கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அவங்க தற்செயலாக ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு நெருக்கமாக சொல்லணும்னா
அவங்க இவ்வளோ நேரடியாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தவறான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறது, கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு ப்ரொமோட் பண்ணுறது, அதை பார்த்து இந்த மக்கள் வந்துட்டு அதை குடிச்சு இவங்களுக்கு உடம்பு பிரச்சனை வந்துடும். ஆனால் நம்ம நாடு இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்காதீங்க, இந்தியாவில் கூட இப்போ நம்ம பொருளாதாரத்தில் வந்து முன்னேறி வந்துட்டோம். இது மாதிரி கொஞ்சம் பின்தங்கிய நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள், தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், இது மாதிரி இடங்களில் அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற ஒரு மருத்துவ வசதியோ இல்லை ஒரு ஆராய்ச்சி கூடங்களோ இல்லாமல் இருக்கும்போது இவர்களை தான் நாடு இருக்க வேண்டியிருக்கு. இவர்களுக்கு விற்கக்கூடிய மருந்து, அப்போ இவங்களுக்கு ஒரு வியாபார சந்தை உருவாகுது. இதான அவங்களோட கூற்று. இது புரிஞ்சவர் பாரிசாலன் மீடியா வந்து போர்ச்சுகீஸ்லையோ இல்லை வந்துட்டு ஆப்பிரிக்கா லாங்குவேஜில் எதையோ ஒரு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறவர், அந்த முதல்வர் வந்துட்டு நான் வந்து இவங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு பெரிய தவறு. மக்கள் செத்து போயிடுவாங்களே, பண்ண மாட்டாங்க, பண்ணிட்டானுங்க, ஏமாற்றிட்டானுங்க, நம்ம திரும்பி அடிப்போம், நம்ம முன்னேறி வந்து காமிப்போம். இனிமேல் இந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி இதெல்லாம் சாப்பிடாம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து செயல் திட்டத்தை கொண்டு வருவோம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவை, நம்ம அவங்ககிட்ட வாங்கியே ஆகணும். இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ நார்த் கொரியா இருக்குது. நார்த் கொரியா ஒரு பஞ்சம் வந்துருச்சுங்க, இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சு. அவங்களோட நேரடி கொள்கை எதிரி இந்த மாதிரி கேபிட்டலிசத்தை முன்னிறுத்துகிற அமெரிக்கா, அவங்க ஒரு எய்டு அனுப்புகிறாங்களா, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு, எனக்கு கௌரவம் தான் பெருசு அப்படின்னு இந்த ஒரு படத்தில் சத்யராஜ் வந்துட்டு சாப்பிடாம போய் படுத்துட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மீனை வாங்கிட்டு வந்த வடிவேலுக்கு ஒன்றுமே மிஞ்சி வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணால் அப்படி பண்ண மாட்டோம்ல. அதே கான்செப்டில் தான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்துக்கு முன்னூற்றியே நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு நம்ம B12 வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை நம்ம நாடி இருக்கோம் அப்படின்னா அது வந்துட்டு எப்படி வந்துட்டு சரியாக இருக்கும்னு. நீங்கள் ஒரு மனித உயிர்னு வரும்போது மனுஷன் உயிர் தான் முதல்ல முக்கியம். நம்ம இவங்ககிட்ட கையெழுந்த நிலைமை வந்துடுங்கிற யோசிச்சு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒரு விலங்கு உயிரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமே நீங்கள் கொடுக்க மாட்டேங்க. இது உயிர் தானே. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நடைமுறை எக்ஸாம்பிளாக கூட இல்லை. சப்போஸ் மேட் மேக்ஸ் ஃபியூரி மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால், சப்போஸ் உலகத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டால், சப்போஸ் நம்ம வந்து திரும்ப நம்ம B12 வந்து இவங்ககிட்ட தான் வாங்கின சூழல் வந்தால் வந்து என்ன ஆகுதுன்னு ஒரு இமேஜினரி சினாரியோ வச்சு நம்ம லைவாக நடத்தக்கூடிய, அது சினாரியோ ரொம்ப இமேஜினரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வலியுறுத்துறதுக்காக சொல்கிறீங்க. அதை வலியுறுத்துவதற்காக நடைமுறையில் நீங்கள் வந்து நம்ம செய்கிற குற்றங்கள், அதாவது நம்ம விலங்குகளுக்கு நிகழ்த்துகிற அநீதியை நம்ம வந்து நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. இந்த மாதிரி நடக்கலாம், அதுக்காக நான் காலகாலமாக விலங்குகளை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. இது எந்த ஒரு வாதம்? நீங்களே தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாரு, ப்ளீஸ். இதை கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கற்பனையான எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அந்த கற்பனையான எக்ஸாம்பிளுக்கு நிகழ்காலத்தில் நம்ம அது நடக்கும் போது பார்த்துக்கலாம். நடக்கும் போது இப்போ நம்மளுக்கு சர்வைவல் சூழலுக்கு வரோம்னா நம்ம இந்த விலங்குகளை வந்துட்டு நம்ம சாப்பிட்ற நிலைமை வரவங்க நம்ம யாருமே கேட்கறது இல்லையே. செந்தினல் தீவில் ஏன் வந்துட்டு வேட்டையாடி சாப்பிட்றாங்க, அங்கே இருக்க மீனை சாப்பிட்றாங்க யாரை கேட்டாங்களா? அவங்க சர்வைவல் சூழல் சாப்பிட்றாங்க. பாரிசாலன்ற சர்வைவல் சூழலா? எனக்கு சர்வைவல் சூழலா? கிடையாதுல்ல. இப்போ நீங்களும் நானும் அண்டர் கேதரர்ஸா? நீங்களும் நானும் வந்து கேவ் மேன் பண்ணாங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது? நம்மளால எதுவும் வாங்கி சாப்பிட முடியுமே. கேட்டால் தற்சார்பு. அப்போ உங்கள் கொள்கை தான் உங்களுக்கு இதுவாக இருக்குது. அப்போ இது வந்து கொள்கைக்காக இது முரண்பிடிக்கிற மாதிரி தானே அப்போ தெரியுது. உயிர் தானே முக்கியம். இப்போ மனுஷன் வரும்போது அவன் அந்த மருந்து வச்சிருக்க, நம்ம மனுஷன் நம்மளோட மக்களுக்காக நம்ம வாங்கி தான் அவனுக்கு தலை இறங்கி வந்தால் அவனும் அதான் நல்ல தலைவனை கழகுங்கிறீங்க. அப்போ வந்து விலங்குகளை நீங்கள் அந்த ஒரே தட்டில் வச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி அந்த ஆர்குமெண்ட் வச்சல விலங்குகளும் நம்மள மாதிரி ஒரே மாதிரி இப்போயாச்சும் அந்த ஒரு கோணத்தில் பாருங்கள். ஆஃப்டர் ஆல் ஒரு B12 ஃபார்மசி கம்பெனி வந்துட்டு அங்கே இது பண்ணுவான்னு சொல்கிறீங்களே, அதுக்காக நம்ம இதுங்களை சாக விட முடியுமா? இதுங்களை இதே மாதிரி தொடர்ச்சியாக கொண்டுகிட்டே இருக்க முடியுமா? இது ஒன்று. ரெண்டாவது, ஜெனரிக்காக பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஆக்சுவலி இது வீகன்ஸ்க்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலாக தெரியும். இப்போ பூச்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பாரிசாலன் வந்து அவருக்கு பிடிச்ச நாய்களையே வந்து இப்போ நார்த் ஈஸ்ட்லாம் சாப்பிட்றாங்க. அவர் வந்து அதெல்லாம் அவங்க உணவு பழக்கம் அப்படின்னு சொல்கிற கூட பரந்த நோக்கம் இருக்கிறவராக இருக்கார். அப்போ அதே அடிப்படையில் அவர் பூச்சிகள்லாம் சாப்பிட்றாங்க சைனாலாம், அவர் அதையுமே வந்து ஒரு பரந்த நோக்கில் தான் அவர் அடைகிறார். நான் இப்போ என்ன கேட்கணும்னா, ஒரு சில இப்போ பூச்சிகள்லாம் இருக்குது, இப்போ புழுக்கள்லாம் இருக்குது. இப்போ ஃபாரின் நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்கணும். உணவு தட்டுப்பாடை இது பண்ணுறதுக்காக உலகத்தில் வந்து இப்போ பூச்சிகளுக்கு வந்து ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்லாம் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் கேட்குறேன், எக்ஸாம்பிள் தான் கேட்குறேன். B12 அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், எதுவுமே அதிக செல்களை கொண்டு இருக்கிற ஆர்கானிசம் எதாலையுமே செய்ய முடியாது.
புழு பூச்சியில் ஆரம்பித்து மனுஷன் வரைக்கும் ஆடு மாடு ஊர்வன பிராணிகள் நீந்தக்கூடிய பிராணிகள் எதுலேயுமே வராது. கிருமிகள், அதாவது இந்த பாக்டீரியாஸ் நுண்ணுயிர்களால் மட்டும்தான் B12 செய்ய முடியும். அதுங்க உணவு சங்கிலியில் ஏதோ ஒரு வகையில் எல்லா உயிரினங்களையும் இருக்கிறதுனால நம்மளுக்கு இறைச்சியில் B12 தெரியுது. இவ்வளோதான் விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட வயிற்றுகள்லேயே B12 உருவாக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது. ஆனால் அது கழிவு வெளியாகக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அதற்கு மிக அண்மையில் இருக்கிறதுனால அது நம்ம உடலில் போய் சேர்றதில்ல. மாடுகளுக்கும் அந்த கோலான்னு சொல்லுவாங்கள்ல, வயிற்றில் அந்த சோறு போகிற அந்த கோலான், அந்த அந்த உணவு குழாய் அந்த இதில் தான் இருக்குது, குடலில் தான் இருக்குது. ஆனால் அதோட குடல் நீளமாக இருக்கிறதுனால அதுங்க கழிவுகளுக்கு போய் சேருவதற்கு முன்னாடியே ரத்தத்து உடம்பால் ஈர்த்து கொள்ளப்பட முடியுது. அப்படி தான் மாடுகளுக்கு B12 கிடைக்குது. அது உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸ் வந்துட்டு B12 போய் சேருது. ஆனால் நம்ம மனிதர்களோட உடலமைப்பு அப்படி இல்லை. B12 நுண்ணுயிர்கள்லேருந்து வருது, நீங்களே அதை ஒப்புக்கொள்கிறீங்க. நுண்ணுயிர்கள்னு வரதை வந்துட்டு இப்போ ஆர்எஸ் பண்ணுறது என்ன பெரிய நியூக்ளியர் சயின்ஸா? இது வந்துட்டு தற்சார்பாக நம்மளால் பண்ண முடியாதா? நீங்கள் தற்சார்பாக கொண்டு வாங்குங்க, இந்தியா B12 மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லுங்கள். இல்லை நான் ஃபாரின் B12 நான் வந்துட்டு இல்மினாட்டி கம்பெனியில் தான் போய் வாங்கணும்னு சொன்னால் நானே போய் சிறுப்பாக நடிக்கிறேன். ஏன் சொல்லலைன்னா அவனை போயிட்டு வாதத்துக்காக சொல்லலை. எனக்கு வேண்டியது வீகனாக இருக்கணும் மக்கள், விலங்குகளுக்கு அப்போ அந்த நன்மை பெறும். அப்போ B12 வந்துட்டு கட்டாயம் தேவை. ஒருத்தங்க வீகன் ஆகிட்டாங்கன்னா சப்ளிமெண்ட் மூலிமா. சப்ளிமெண்ட் வேறு, டேப்லெட் வேறுங்க. சப்ளிமெண்ட் டேப்லெட் வடிவத்தில் இருக்கலாம். தீபாவளிக்கு மருந்து கூட தான் சூரண மாதிரி தராங்க, அது டேப்லெட் மாதிரி இன்னும் கொஞ்சம் இறுக்கி கெட்டியாக தராங்கண்ணா. டேப்லெட் சைடு எஃபெக்ட்னு சொல்கிறீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்கிற சர்க்கரை இருக்குங்க, சர்க்கரையை வந்துட்டு அது பாகாக்கி அதை ஏதோ இறுக்கி பண்ணி அதை டேப்லெட் வடிவத்தில் இருக்குது. அதனால் அது டேப்லெட் ஆகிடுமா? அது வந்துட்டு உணவு கிடையாதா? B12 ஒரு உணவு, அந்த உணவை டேப்லெட் வடிவத்தில் தராங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் கண்டிப்பாக ஜெனரிக்காக பண்ண முடியும். இது இங்கே என்ன வாங்கணும் அங்கே என்ன வாங்கணுங்கிறது தான் சும்மா வந்துட்டு இவர் ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயம். யார் வேணாலும் அதை கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இணையதளத்தில் போய் பாருங்கள். B12 வந்துட்டு நீங்கள் எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். அது உங்களுக்கு தேவையான அளவில் போய் சேரும். நான் இதுக்கு முன்னாடி பூச்சி ஆர்கியூமெண்ட் சொல்லலை. பூச்சி ஆயில் நம்மளோட கோட்பாடு எந்த ஒரு சென்டியன் பீங்கையும் கொல்லக்கூடாதுங்க. பூச்சி ஆயுளுக்கான இருக்குல்ல, அதுங்க 5 நாள் வரும். ஒரு சில பூச்சிகள் செத்து போயிடும், 10 நாள் வேணால் அதுங்க செத்து போயிடும், சரிங்களா? அதுங்களோட உடம்புல வந்துட்டு இப்போ B12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் எதுவுமே வளர்க்க வேணாம், துன்புறுத்த வேணாம். அதுங்களேருந்து ஏதோ எடுக்கிறாங்க, சுரக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், B12 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை கிடச்சிட்டு போவோமே B12. நான் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். இல்லை, இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, முரண் பிடிக்கணுன்ற ஒரு வாதம் வச்சோன்னா இந்த மாதிரி எந்த மாதிரி வாதம் வேணாலும் கொடுக்கலாம். நம்மளுக்கு இன்னொரு விஷயம் அடுத்து வேறு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். தயவு செஞ்சு இதை கேட்குறவங்க புரிஞ்சுக்கோங்க, பாரிக்கிட்டே நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவருக்கு சொன்ன விஷயம் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப மோசடியான ஒரு கருத்து, ரொம்ப ரொம்ப தவறான மிஸ்லீடிங்கான ஒரு கருத்து. சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னா, இப்போ நம்ம வயிற்றில் சில பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு நம்ம போடுற உணவுனாலேயோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப நிலையினாலேயோ அதுங்க துடைத்து வாழும். அதுங்க செய்யக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள்னால நம்மளுக்கு சில நன்மைகள் ஏற்படும். இதான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஒன்றால் எனக்கு நன்மை ஏற்படும், என்னால் உனக்கு நன்மை ஏற்படும். ஒரு கொக்கு மாதிரி ஒரு சில பறவைகள் இருக்கும். மாடு, எருமை மாடு இருக்கும் காட்டில். அதில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அழுக்கு இருக்கும், இல்லாட்டி பூச்சிங்க இருக்கும். இந்த பூச்சிங்கள்லாம் உட்காந்து கொத்தி 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 இதுங்க சாப்பிடுங்க. ஸோ இதுங்களுக்கு உடம்பு நீட்டாகிடும், உடம்புல பூச்சியோட தொல்லை போயிடும், அதுங்களுக்கு இதுக்கிட்டே சாப்பாடு கிடைக்கும். ஒரே அப்போ அந்த பறவை இதுக்காக சாக போகிறதுல, அந்த மாடும் இந்த பறவைக்காக சாக போகிறது. இதுக்கு பேர் தான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஒன்றை நாடி வாழுறது. நான் உன்னை வளர்ப்பேன், உன் ஆயுள் 15 வருஷம் இருக்கும், உனக்கு 4 வயசு ஆனேன்னா அவனை கொண்டுடுவேன். நீ உன் சைஸ் 500 கிலோ 6 கிலோ கணக்கில் தான் நான் பார்ப்பேன். நீ இவ்வளோ கிலோ வந்ததுக்கப்புறமே நான் உனக்கு கொண்டுடுவேன். சில பேருக்கு எலசாக இருக்கிறது தான் பிடிக்கும், இளம் பிஞ்சு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு வெரைட்டிக்காக நான் உன்னை முழுமையான வயது ஏற்படுவதற்கு முன்னாடியே கொண்டுடுவேன். குட்டி ஆடுனா அதுக்கு ஒரு தனி ரேட்டு, பெரிய ஆடுனா தனி ரேட்டுனா அதுக்கு நான் கொண்டுடுவேன். அதுக்கு பேர் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லை.
நீ அதை ஒரே இடத்துலையே கட்டி போட்டு அதை எதையுமே இது பண்ண விடாமல் அதில் சும்மா அடித்து கிடிச்சு நீ வளர்க்குறது வந்துட்டு அப்படி கோழியை வளர்க்குறீங்க. கோழி வந்து ஒரு இடத்துல வந்துட்டு அசைய முடியாமல் அதை வச்சுருக்கீங்க போகிறீங்க. இதில் என்னது சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது? ஆனால் அதுதான் அவர் சொல்லிட்டார், நான் வந்துட்டு ஃபார்ம் இந்த மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதை நான் வந்து ஏற்கலை பண்ணலை அப்படின்ட்டு. சரி, அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, நான் அதுக்குமே முழுமையாக விலங்குகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுங்களை விடுதலை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவரோட பாயிண்ட்டுக்கு வரும். அவர் என்னைக்காச்சும் வர வீடியோவில் அவர் என்னைக்காவது ஒரு காணொலியாவது நம்ம இந்த மாதிரி வந்து போல்ட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாம் தடை செய்யணும், அதை மறியல் செய்யணும், அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கேள்வி கேட்கணும், அதை வந்து சரியாக நடைமுறைப்படுத்தணும். நகரக்கூட முடியாமல் இப்போ ஒரு எப்போ பார்த்தாலும் கூட்ட நெரிசல்லையே வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்குங்க. அந்த பிராய்லர் கோழிகள்லாம் வந்துட்டு அதுங்களோட அந்த பருவ வயது வரத்துக்கு முன்னாடி அதுங்களுக்கு ஹார்மோன்கள் கொடுத்து அதுங்களை வந்து பெருசாக்கி அதை இது பண்ணுறாங்கன்ட்டு. அதனால் நீங்கள் அதை வந்துட்டு இதை புறக்கணிங்க சொல்லியிருக்காரு அவர். டிபேட்டுன்னு வரும்போது தன்னை வந்து ஒரு ரொம்ப நல்லவராக ரொம்ப பரந்த நோக்கு கொண்டவராக காமிச்சிக்கிறதுக்காக சொல்கிறாரு. இவர் என்னைக்காவது இதை பற்றி பேசியிருக்காரா? நாய்களுக்காக ஒவ்வொருத்தனையும் வீடியோ போடுறதில்ல, என்னைக்காவது இதை பற்றி பேசியிருக்காரு அவர்? சரி, கார்பரேட் கம்பெனிக்காரன் அப்படி பண்ணுறான், ஓகே. கார்பரேட் கம்பெனிக்காரன் அவ்வளோ கொடூரமாக யோசிச்சு எதுக்கு அங்கே வளரணும், ஹார்மோன் போட்டால் சீக்கிரமாக பெருசாகிடுமே, நம்மளுக்கு குயிக்காகவும் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வரும்னு அவ்வளோ யோசிக்கிறான்னா, நம்ம உள்ளூர் நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கோழியை எடுத்து சைக்கிளில் வந்துட்டு கட்டிட்டு போவாங்க, அதில் மூஞ்சி இடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வீலில். கையை நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது லேசாக சின்ன பிள்ளைகள்லாம் வந்துட்டு விரல் பட்டுச்சுன்னா அவ்வளோ வலிக்கும். அதுங்க அப்படி ஒரு நிலைமையில தான் அதை வச்சு தூக்கிட்டு போவாங்க. அப்போ இது கொடுமையே கிடையாது. இந்த மாதிரி பண்ணால் உள்ளே வைக்கணும், சட்டம் திருத்தம் கொண்டு வரணும். இன்றைக்கி அது பேசியிருக்காரா? இதை கேட்பவர்களும் வந்துட்டு பாரி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா, நம்மளும் அந்த மாதிரி ஏற்புடையவங்க தானே. நம்ம என்றைக்கு வந்துட்டு விலங்குகளோட வதைக்கு நம்ம இது பண்ணோம், அதுங்க சரியான முறையில் பார்த்துக்கிட்டு அதை நம்ம சாப்பிடணும் தான் நினைக்கிறோன்ட்டு. நம்ம ஒன்றும் கெட்டவங்க கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை கிளம்பி போயிடுவாங்க. அப்படி நீங்கள் உங்களை நீங்களே சமாதானப்படுத்துறீங்க. நீங்கள் அதுக்காக என்ன போராட்டம் செஞ்சுருக்கீங்க? என்ன நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து முன்னெடுப்பு செஞ்சுருக்கீங்க? ஹியூமன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் யாராச்சும்? சரி, அவங்க தான் இலுமினாட்டிக்கு சதிங்க. ஆனால் உங்களுக்கே தெரியுதுல்ல, ஒரு விலங்கை வந்து துன்புறுத்தா வரையில் அதை வந்துட்டு நம்ம உட்கொள்ளலாம்னு சொல்கிறீங்க. அதற்கு நாங்கள் எதிரானவர்கள். ஆனால் நாங்கள் அந்த லாஜிக்லேயே உங்கள்கிட்ட கேட்குறோம், என்ன பண்ணியிருக்கீங்க? இது முதல்ல சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்புறம் கேட்குறா, ஏன் முட்டை போட்டால் வந்துட்டு என்னன்ட்டு. முட்டை போடுறதுக்காக நீங்கள் கோழியை வளர்க்கணும்னா கோழியை வளர்க்குற லட்சணத்தை பற்றி தான் கேட்குறேன். இப்போ போல்ட்ரி ஃபார்ம்ஸில் அத்தனை கோழி வச்சுருக்காங்க. அந்த கோழிகளை வந்துட்டு இவங்க எந்த லட்சணத்தில் வச்சுருக்காங்க, அதுங்களை வந்து எங்கேயுமே நகர முடியாமல் அசைய முடியாமல் அதனோட இயற்கையான அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சோஷியல் பாண்டிங்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் அதில் வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு மெஷினாக தானே வச்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல அது பீரியட் முட்டை போட தான் செய்யும். மினிஸ்டர் அந்த மாதவிடாய் மாதிரி அதுங்க முட்டை போடுது. முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது இங்கே கேள்வி கிடையாதுங்க. பால் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது கேள்வி கிடையாது. பாலுக்காக அந்த மாடை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதை குட்டி போட வச்சு அந்த குட்டியை வந்துட்டு ஆண் குட்டியாக இருந்தால் இது பண்ணுறீங்க, பெண் குட்டியாக இருந்தால் நடக்குது இல்லை? அதே மாதிரி கோழிக்கும் பண்ணுறதுனால தான் நம்ம முட்டையை கேள்வி கேட்குறோம். முட்டை வந்துட்டு சென்டியன்ட் இல்லை, அது ஒரு உயிரற்ற பொருள்னு எங்களுக்கும் தெரியும். அது வெறும் கரு ஒரு செல்லாக தான் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான விலையை என்னத்தை கொடுக்குறோம் நம்ம? இது விலங்குகளோட சுதந்திரத்தோட நம்ம பறிக்கிறோம். நான் என் வீட்டுக்கு வந்துட்டு அது பேர் என்ன, தோட்டக்காரர் வச்சுருக்கேன், அவருக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் என் மூதாதையர் வந்துட்டு அமெரிக்காவில் அவங்க வந்துட்டு தோட்டக்காரங்க வந்து லான் மூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்லேவ் வச்சுருந்தாங்க. இது என்ன தப்புன்னு கேட்குற மாதிரி இருக்குது. நீ சம்பளம் கொடுத்து வைக்கிறதும் நீ வந்துட்டு, ஏன்னா ஒரு கேமராமேன் சம்பளம்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறாராம். நீ வந்துட்டு ஒருத்தங்களை அடிமையாக வச்சு அவங்கள வந்துட்டு வாழ்க்கையை சூறையாடுறதும் இதே அவங்களோட சுதந்திரத்தை பறி போக வைக்கிறதும் எப்படி ஒரே வகையாகும்? சரி, இதுக்கு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் கோழியை திரிய விட்றோம், அது பண்ணி விட்றோம், அதுக்கு பாட்டு காட்டில் சுற்றிட்டு இருக்கோம் போயிட்டுருக்கோன்ட்டு. நான் அப்படியே இருந்தாலும் தான் கேட்குறேன். ஒரு தாத்தா இருக்கார், ஒரு சில பேர் 80 வயசு வாழ்கிறாங்க, சில பேர் 90 வயசு வாழ்கிறாங்க, சில பேர் 110 வயசு வாழ்கிறாங்க. அவன் உலகத்தில் 75 வயசு வாழ்ந்துட்டுருக்கான், உனக்கு 90 வயசு ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு புலிகள் வந்துட்டு ஒரு அரிய உயிரினங்களாக மாறிடுச்சு. அதுங்களுக்கு வந்து உணவு தட்டுப்பாடாக இருக்குது.
எங்ககிட்ட இப்போ போதிய உணவுகள் இல்லை, மனுஷங்களுக்கு கொடுக்கறதுக்கே மாடு ஆடுலாம் இல்லை. நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான அரசாங்கம்னு வச்சுப்போமே. ஒரு சின்ன அரசாங்கம் எங்கள் புலி இருக்குது. இந்தோனேசியா மாதிரி ஒரு சின்ன இது ஒரு நாடு அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 90 வயசு இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எதுவும் பயனில்லாதவர், அதுவும் வந்துட்டு பெரிய பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது, எழுத்தாளர்கள் எதுவும் கிடையாது. வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க, சேரில் உட்காந்துருப்பாங்க, குழந்தைங்களால விளையாடுவாங்க. அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து கொண்டுருவீங்களா? இல்லை தனியாக இருக்காங்க, ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க, பையன் அவங்களாம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு புளிக்கு ஒரு 50 பேரை போட்டிங்கன்னா எல்லாம் ஒரு 500 கிலோ தேரும், 1000 கிலோ 2000 கிலோ தேரும், போட்டுருவோம். சொல்லுவீங்களா? வயசாகிடுச்சுங்க, 90 வயசுங்க. ஒவ்வொருத்தரும் 70 வயசுலாம் செத்து போகிறான். ஒரு 90 வயசு வளர்ந்துருக்கு, இன்னும் 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. அவன் மனுஷங்க அப்படின்பீங்க. சட்டத்தை விட்டுருங்க. சட்டம் வந்து எல்லாம் உங்களுக்கு ஏற்புடையாத ஒரு கருத்து வேறு ஒரு நாட்டில் சட்டமாக இருக்கும், வேறு ஒரு நாட்டில் என்ன சொல்கிறது ஏற்புடையாத கருத்து நம்ம நாட்டில் வந்துட்டு அனுமதிக்கப்பட்ட சட்டமாக இருக்கும். சட்டத்தை விட்டுருங்க. நான் பேசுகிறது வந்துட்டு அறம் சார்ந்து கேட்குறேன். கேட்டால் மனுஷங்க அப்படின்பீங்க. அந்த பதில் சொல்லுவீங்க மனுஷங்க. ஓகே, நம்மளுக்கு இதே என்ன பேர் வச்சு கூப்பிட்றாங்களோ அதே பேர் அவங்களை வச்சு கூப்பிட்றாங்க. இதை மறுபடியும் ஒரு சாதிய இது பிரச்சனை தான் இருக்குது. எனக்கு கொடுக்கப்படுற ஒரே அடையாளம் உனக்கு கொடுக்கப்படுது. நீ நான் எனக்கு மொழி ரீதியாக ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது, எனக்கு ஒரு இன ரீதியாக ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது, அதே உனக்கு அடையாளம் கொடுக்கப்படுது. அப்போ தான் நான் உனக்கு வந்து தலானா நீ திருட்டு பையனா முளமாரி பையனான்னு பார்க்க மாட்டேன். பாரியே அதுக்கு ஒத்துக்க மாட்டார். அடையாளத்தை தாண்டி மனிதம் என்பது முக்கியம்னு அவரே சொல்வார். சொன்னவர் தான் அவர். அந்த அடிப்படையில் தான் நம்ம கேட்குறோம். அடையாளத்தை விட்டுருங்க. அப்போ நீங்கள் அறிவுன்னு கேட்கும்போது தான் நான் கேட்குறேன், அறிவு தான் வந்து ஒரு உயிரோட மதிப்பை தீர்மானிக்குதா? அறிவு மிகுந்த ஒரு அப்போ வந்து மூளை சரியில்லாத ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவனை வந்து இது பண்ணிடலாமா? இதே வாதம் தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அடிமைனா எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து காலில் பிறந்தவன், நான் தலையில் பிறந்தவன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை. இந்த எக்ஸாம்பிள் கூட சரியாக இருக்காது, ஏன்னா அது உண்மையே கிடையாது. இந்த வகையில் நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆமாம், அதுக்கு அறிவு கிடையாது தான். அதனால இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப அறிவு இல்லாமல் ஏதோ ஒரு மூளை பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாமா? நம்ம பந்தம்ங்கிறத விடுங்க. அதான் சொல்கிறேனே, இப்போ உங்களுக்கு வேறு யாரும் ஒருத்தவங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். ஏதோ ஒரு நாட்டில் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அறிவு ஆற்றல் இல்லை, அவங்கள கொலை பண்ணுறாங்க. அறிவாற்றல் இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ட்டு கொந்தளிக்க மாட்டீங்க? அதே தானே உயிரினத்துக்கும். எந்த வகையில் மாறி போச்சு? சின்ன வயசுலேருந்து சொல்லித்தரப்படுற விஷயத்தான் தான் மாறுது. இது அதுக்கிட்ட அர்த்தம் கூட சொல்ல மாட்டாங்க. அது ஜஸ்ட் அனிமல்ஸ். அது முட்டாள். அது வந்து அது நம்மளுக்கு கீழானது கீழானதுன்னு ஊறி போச்சு நம்ம மைண்டில். ஏன் கீழானது? நம்மள மாதிரி அதுக்கு மானம் கிடையாது, ட்ரெஸ்ஸு போடாது, அறிவாற்றல் கிடையாது. அதான் பல தடவை பேசிட்டோம். ஓகே, ஆனால் நம்மள மாதிரி உணர்ச்சி இருக்குங்கிறத சொல்லணும்ல. அதுதானங்க முக்கியம். அதை தவிர வேறு எதுங்க முக்கியம்? கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அதுதாங்க முக்கியம். இப்போ ஒரு சில பேர்லாம் பெட் டாக்ஸுக்கெலாம் ஷர்ட் போட்டு விடுவாங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. கேப்பு போட்டு விடுவாங்க, கண்ணாடி போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களாம் உண்டு பெட் அனிமல்ஸ்க்கு. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு வேறு மாதிரி க்ரேஸியாக போய் விலங்குகளுக்கும் ஆடை உரிமை வேணும்னு சொன்னால் அவங்கள நீங்கள் வந்துட்டு கேலி பண்ணுங்க, கிண்டல். நீங்கள் அது வந்து விலங்குகளுக்கு அதை பற்றின கான்செப்ட் இல்லை. அப்போ உங்களோட கான்செப்ட் அதில் திணிக்கிறீங்க. ஆனால் எந்த விலங்கும் சாகணும்னு எதிர்பார்க்குறது இல்லை. மேபி ஆண்ட்ஸில் வேணால் ஒரு சில ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி அதுங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அந்த குரூப் அந்த ஒர்க்கர் ஆண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண தான் உயிரை வந்து பணைய வச்சு தன்னோட கூட்டத்தை வந்து தப்பிக்க வைக்கும். ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கலாம். 98% உயிரினம் நம்மள மாதிரி தான். எதுவுமே சாகணும்னு விரும்புறது கிடையாது. எல்லாம் வழியை தாண்டி தான் ஓடணும்னு நினைக்குது. நீங்கள் சோறு போட்டுகிட்டே வச்சுட்டே இருந்தீங்க. இப்போ ஒரு வளர்ப்பு கோழியாக இருக்குது, வெட்டுற கோழி இல்லை, பெட்டு கோழி, பெட்டு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த கொம்பம் படத்தை கூட பார்த்துருப்பீங்க. நீ ஆசையாக வளர்த்து, அவனே ஆடு வெட்டுறவன் தான், ஆனால் ஆசையாக வளர்த்து ஆடு வருது துண்டிச்சு கிடக்கலாம். அப்போ அப்படியே ஷாக் ஆகும், அப்படியே வருத்தப்படுவான் கொம்பை. அப்போ வளர்த்த ஆடு வந்துட்டு சாகக்கூடாது, ஏன்னா அது எனக்கு வளர்ப்பு செல்லப்பிராணி. ஐயோ 6 வயசு தான் ஆச்சு அவளுக்கு, அநியாயமாக கொண்டு போட்டார்களேன்னுவாங்க. இவன் 3 வயசில் ஒரு ஆடை கடுத்து எடுத்துட்டுருவான். இங்கே இந்த பக்கம் இவா வந்து பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யும் எண்ணெயும் வந்துட்டு அப்படியே நக்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு அது பேர் என்ன வந்துட்டு, ஐயோ இவாலாம் ரொம்ப கரடு முரடானவா, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அது பேர் என்ன மனுஷங்களையும் மதிக்க மாட்டாங்க, அப்படியேப்பட்ட ஒரு கூட்டம். ஆனால் உட்காந்துட்டு நாங்களாம் வந்து விலங்குகளுக்கு இப்படி நடந்து செய்கிறோம் அப்படின்பாங்க. நீ வாங்குகிற பால் பாக்கெட்டு தான் அங்கே டிமாண்ட் க்ரியேட் பண்ணுது, அங்கே ஒரு குட்டியை போட வைக்கிறதுக்காக. நீ உட்காந்துட்டு நீ வந்துட்டு நெய்யும்
வெண்ணையும் திங்காமல் பண்ணால் அங்கே எதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு அவன் வந்து அவ்வளோ மாடு உற்பத்தி செய்ய போகிறாங்க? மறுபடியும் ஆரோக்கிய விஷயத்தில் அவரே சொல்கிறாரு, பயோ அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் மெனக்கெட்டால் அதிகமாக சரியான முறையில் டயட்டை பிளான் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு மீட்டில் வந்துட்டு 200 கிராமில் தேவையான ஒமேகா கிடச்சிருச்சுன்னா ஒரு ஒரு தாவர உணவில் நீங்கள் இதில் ஒரு கொஞ்சம் நட்ஸு, அதில் கொஞ்சம் பச்சை எல்லாம், அதாவது இந்த கீரை வகை, இதில் கொஞ்சம் சிறுதானியம் கலந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பயோ அவைலபிலிட்டி, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நம்ம பயோ அவைலபிலிட்டி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரியாது, பயோ அவைலபிலிட்டி ஒரு ஃபேக்டர் ப்ராப்ளம் ப்ளே பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகும், எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கிட்டால் அதில் பயோ அவைலபிலிட்டி கம்மியாகுங்கிறது எனக்கு தெரியாது. முதல்ல பயோ அவைலபிலிட்டினா இப்போ என்னன்ட்டு, ஏன்னா இதெல்லாம் பெருசாக ட்ராக் வச்சு ஏதாவது வந்துட்டு நம்ம இறைச்சி தான் சாப்பிட போகிறோன்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறவங்க, வீணசமாக இருக்கலாமான்னு கூட ஒரு எண்ணம் கொடுக்காதவங்க இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஸோ நான் அவங்களுக்கு அவர் பாரி பேசும்போது கவனிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, நான் அதனால சொல்கிறேன். பயோ அவைலபிலிட்டின்னு என்னென்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட தானியத்துலேயோ அந்த குறிப்பிட்ட உணவு முறையிலையோ அதிகமாக ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது புரதமாக இருக்கட்டும் இல்லாட்டி கால்சியம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதில் இருக்கும் அதிகமாக. நம்ம உடம்பு ஏற்றுக்காது. இப்போ புல்லு கூட தான் இருக்குது, புல்லு கூட தான் வெஜ்ஜு, நம்ம உடம்புனால சாப்பிட மாடால் சாப்பிட முடியும், நம்மளால சாப்பிட முடியாதுல, நம்மளுக்கு பயோ அவைலபிலிட்டி இருக்காது. பேதி பிடிங்கி செத்துரும், அது வேறு விஷயம். சில உணவுகளை நம்மளால் சாப்பிட முடியும், ஆனால் நம்மளுக்கு அதுக்கான ஊட்டச்சத்து அதில் போய் சேராது. அதில் 70% ஒரு விஷயம் கால்சியம் இருக்குன்னா நம்ம உடம்புல 5% தான் சேரும். நம்ம பாட்டுக்கு நம்ம நிறைய 70 நம்ம சாப்பிட்டோம்ப்பான்னு நம்ம நிம்மதியாக உட்காந்துட்ருப்போம். அப்போ 70% சேரணும்னா அப்போ என்ன பண்ணணும், அது நம்ம 100 கிராம் சாப்பிட்ற இடத்துல 1 கிலோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ அது 1 கிலோ சாப்பிட முடியாது. அப்போ எதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எதை கொஞ்சம் 1 கிலோ சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருளாக இருக்குது. இப்போ சோறுனா நம்ம ஒரு 600 கிராம் சாப்பிடுவோம். அப்போ அந்த மாதிரி திட்டமிட்டு சரியான முறையில் வகுக்கப்படக்கூடிய ஒரு டயட், ஒரு உணவு பிளான், மீல் ப்ரிப்பரேஷன் நம்ம 3 வேளைக்கும் பண்ணிட்டோன்னா கட்டாயமாக நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா விஷயம் இயற்கையாக கிடைக்கும் உணவு முறையிலேருந்து. இன்னொரு விஷயம், நம்ம அயோடைஸ் சால்ட்டு நம்ம பேசியிருக்கோம். இந்த அயோடைஸ்ட் சால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே சைவ உணவு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய பேர் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட போகிறவர்களே, அதாவது அவங்க அசைவம் கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அசைவம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாமல் எல்லா நேரமும் கறியும் மீனும் சாப்பிட முடியாதவர்கள் பல பேர், வறுமை காரணத்தினால எத்தனையோ பேருக்கு அயோடின் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு இந்த உலகத்தில். அவர்கள்லாம் வீகன் கிடையாது, அவர்கள்லாம் வெஜிடேரியன் கிடையாது. அப்போ அயோடின் ரொம்ப முக்கியமான சத்து. அது என்னதான் மீன்லேயும் இதுலேயும் கிடைச்சாலும் அது எல்லா நேரமும் சரியாக சாப்பிட முடியாது, இது ரிஸ்க்குப்பா, இதனால் பல உணவுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அயோடைஸ்டு சால்ட்டுன்னு கொண்டு வந்தாங்க. அயோடின் சத்து நிறைந்த சால்ட்டுன்னு, ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டுன்பாங்க, ஃபோர்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஏன்னா ஃபோர்ட்டிஃபைடு. இந்த மாதிரி பீட்வெல் மேற்கத்திய நாடுகளில் பல உணவுகளில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸில் பீட்வெல் ஆட் பண்ணிடுவாங்க. சாக்கோஸில் சாப்பிட்டீங்களா, அதில் பீட்வெல் இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபை பண்ண ஃபுட்டு நீங்களே நேட்டிவ் பிராண்டு கொண்டு வாங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணோம். பாரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கருத்து முரண்பாடுகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா வீகனிசம் மட்டும் நம்ம முரண்படக்கூடிய கருத்துக்கள் இல்லை, நிறைய விஷயங்களை முரண்படுறோம். இப்போ நான் பர்சனலாக நான் முரண்படுறேன், இந்த விஷயம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அது பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அது பேர் என்ன, ஏதோ வந்துட்டு சப்ளிமெண்ட்டுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. விட்டமின் டி இயற்கையிலேயே நம்மளுக்கு கிடைக்கும் சூரிய ஒளியில், அதை தாண்டி டேப்லெட். இப்போ விட்டமின் டிக்கு அவர் என்ன சொல்லுவார், இதுக்கும் பேட்டன்ட் வச்சுருக்காங்க நம்ம சொல்ல வரா. நேட்டிவில் ஒரு கம்பெனி கூட இங்கே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பாரி ஃபார்மா வெறும்னா சப்ளிமெண்ட் மட்டும் வைங்க, எல்லா லைசன்ஸும் வாங்கி உங்களுக்கு ஒரு பைசா வருதுன்னு வச்சுக்கோங்க, யாரும் வாங்க மாட்டோம்னு சொல்ல போகிறாங்க. இல்லை நான் வெள்ளைக்காரங்கிட்ட தான் வாங்குவேன், நான் இஸ்ரேல் கைக்கூலியாக தான் இருப்பேன்னு சொல்ல போகிறாங்களா. இன்னொன்று இஸ்ரேல் மேலே ஒரு இது சொல்கிறாரு, இஸ்ரேல் மீது நம்மளுக்கு எக்கச்சக்க விமர்சனம் இருக்குது, அது வேறு விஷயம். அங்கே இருக்கக்கூடிய ஜியானிச ஜூஸ் மீது எக்கச்சக்க விமர்சனம் இருக்குது. அவர்களை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம், மூர்க்கமாக எதிர்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வீகனிசம் அந்த ஒரு இது அங்கே சின்ன நாடுகள்னால என்னன்னு தெரியல. ஏன்னா அங்கே எல்லாம் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீகனிசம் இதெல்லாம் இதுவாகுது. அவங்க தான் எப்படி டியூவல் சிட்டிசன் மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க, அவங்களோட சொந்தக்காரங்க இங்கே யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு எங்கே இஸ்ரேலில் இருக்காங்கனால அங்கே ஈஸியாக அது சின்ன நாடுகள் பரவிடுச்சு ஏதோ காரணத்துக்காக இருந்தாங்க, அது ஏற்படும். அப்போ இதுக்காக மையமாக கொண்டு
கேபிட்டலிசமே சீக்கிரமாக இப்படி ஒரு சந்தை இருக்குது, எதுக்கு இப்படி வந்து கிளப்பி விடுவான், இதையும் நாயங்க மாதிரி வந்துட்டு இந்த பேர் சொல்லுவாங்களே, அது சரி அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பல, இந்த இதில் சொல்லுவார் 23ஆம் புலிகேசியில் வந்து புலிகேசி மன்னர் வந்து நம்ம மக்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வந்துட்டு நன்மையான ஒரு விஷயமா இருந்தாலும் ஓகே, இப்போ இது சூடு பிடிக்குது, இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகுது. இப்போ நம்ம இவர் பண்ணலையா மெர்சல் படத்துக்கு, அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு ட்ரெண்ட் ஆச்சு, அந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரு லிரிக்ஸ் வச்சாங்க, அந்த வாயில்லா மாட்டுக்கு நம்ம நீதி தந்தானின்னு அப்படி சொன்னால் பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாகும். மாடோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க படத்தில், மாடோட ஒரு சீனு, எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க? எந்த ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல பாப்புலராக தன்வசப்படுத்திக்கிறது வியாபார நோக்கத்துக்காக, அதை இவர்கள் வந்துட்டு இன்னும் மனிதாபமானற்று இந்த கார்ப்பரேட்ஸ் பண்ணுறாங்க. அதனால வீகனிசம் எப்படி கெட்டதாகும்? நீங்கள் நாளைக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏதோ ஒன்று ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பாரியோட ஃபோட்டோ போட்டு வந்துட்டு ஒரு சட்டையை விற்றா இதுவாகணும், அதை கூட 4 பேர் விற்பாங்க. அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய கம்பெனியாக கூட ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கலாம். சும்மா அது பேர்னா ஒரு அந்த இது போடுவாங்களே, அது ஒரு லேபிள் மாதிரி போட்டு, யாருக்கு வந்துட்டு ஒரு சந்தை இருக்குது, யாரை சந்தைப்படுத்தினா நம்மளுக்கு பைசா இருக்கா, அதை பண்ணக்கூடியது தான் கார்ப்பரேட். அதனால அதில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த ஒரு கருத்து வந்துட்டு அதில் இருக்கிற உண்மைத்தன்மை எப்படி வந்துட்டு கேள்விக்குள்ளாகும். அப்போ அந்த விஷயங்களை தான் நம்ம முறியடிக்கணும். அவன் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறான், அதனால் இதை இந்த ஹாம்ஸ்டர்லாம் சொல்லுவாங்க, பெட் ஹாம்ஸ்டரு கையாளவே கூடாது குட்டிங்களை. நம்மளோட கையோட அந்த வாசம் பட்டுச்சுனாலே அது குட்டியை கொள்ளணும், சாப்பிட்ரும். டேஞ்சர்னு நினச்சி, த்ரெட்டுன்னு நினச்சி, நம்மளோட ஸ்மெல் இது வேறு ஸ்மெல் தெரியுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்குது இவரோட வாதம். அவன் ஊடுருவி விடுவானா, அதனால் நான் இதுங்களுக்கு சாப்பிட்ருவேனா? என்ன ஒரு லாஜிக் இது? சரி, நீ இருக்கா உனக்கு அப்படி சரி நீ சொல்கிற அமெரிக்காவில் மட்டும்தான் விற்கிறாங்களா, வேறு எந்த ஒரு நாட்டிலையுமே இங்கே விற்கிறது கிடையாதா? நீ சரி இதுக்கு வேணால் போராட, அதுக்கு போராடுங்க, சரிங்க, நீங்கள் அதுக்கு போராடுங்க. இல்லை இதை பாருங்கள், வீகன் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஒரு பெரிய இடையூறாக இருக்குது. எது இடையூறாக இருக்குன்னா, கார்ப்பரேட் சாதி இடையூறாக இருக்குது, இஸ்ரேலின் சாதி இடையூறாக இருக்குது. இவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த மருத்துவ நிறுவனங்கள், மருத்துவ பொருட்கள் மீது இவர்களோட ஆதிக்கத்தை நிறுத்துவதை தூண்டி ஒரு சின்ன போராட்டம் அறிவிப்பீங்களா? நீங்கள் அறிவிச்சிங்கன்னா நான் தலை வணங்குறேன். நீங்கள் அதை தானே காரணமாக சொல்கிறீங்க. சுவை மட்டும் மேலே இருக்க அந்த சுவை உங்களுக்கு இதுவாக இல்லை, உங்கள் பண்பாடுக்காக இப்படியே பழகிட்டோம். இந்த ஒரு பண்டிகைனா இந்த கறி சமைச்சு பழகிட்டோம், இந்த பண்டிகைனா வந்துட்டு பாயாசம் செஞ்சு பழகிட்டோம். அது உங்களுக்கு வந்து பிரச்சனையாக தெரிலல்ல. இது சிறியல் தானே பிரச்சனையாக தெரியுது, உங்களுக்கு வந்துட்டு எலுமினாட்டி தானே பிரச்சனையாக தெரியுது. அப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் போராட்டம் செஞ்சுருக்கணுமே. அதுதான் காரணம்னா, ஐயோ நம்ம விலங்குகளை வந்துட்டு இப்போ நான் இடைப்பட்ட காலத்தில் நான் வீக்னஸும் கோட்பாடு மீது நான் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டுட்டேன். ஆனால் எனக்கு அப்போ வந்து B12 வாங்குற அளவுக்கு என்கிட்ட கொஞ்சம் பைசா இதுவாக இருந்துச்சு. சரி, ஆனால் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு B12 தேவைங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நான் வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருளை சேர்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு நான் வீக்னஸுக்கு சப்போர்ட் பண்ணி தான். இதை பாருங்க, நான் வந்து பெரிய நல்லவனோ பெரிய அப்படி யோகியெல்லாம் கிடையாது. நானும் பல விஷயங்களும் நானும் வந்து ஹிப்பாக்ரட்டாக இருந்திருக்கேன் தான். இது எக்ஸாம்பிள் சொன்னேன், என்ன வந்து ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறதுக்காக சொல்ல வரல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ நான் மாதிரி ஒரு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என்னோட சொந்த நான் ஏற்பு கொண்ட ஒரு கருத்துப்படி ஏன்னா நடக்க முடியல, என்கிட்ட வசதி இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓரளவுக்கு சரி B12க்கு பைசா ஒதுக்க முடியுமோ நான் B12 வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், பால் ஃபுல்லாக நிறுத்திட்டேன். அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய வாதம்படி பார்த்தோன்னா இதுக்காக தாங்க சொல்கிறேன், இதில் வந்து கார்ப்பரேட் இதுவாகும் அப்படின்ட்டு சொல்கிறதா இருந்தால், அப்போ நீங்கள் வந்துட்டு அதை தானே நீங்கள் முறியடிக்கணும். சரி, பயோ அவைலபிலிட்டி சொல்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க, அது கொஞ்சம் மெனக்கெடணும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மைதான், மெனக்கெட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள்கிட்ட ஒரு சரியான நான் பாரி வீடு கதவு தட்டி இது பாருங்கள் பாரு, முளை கட்டின பயிரில் இவ்வளோ, அதில் இவ்வளோ, இதில் வந்துட்டு கொஞ்சம் இப்போ கால்சியம் உங்களுக்கு இவ்வளோ கிடச்சது, ஜிங்க் இவ்வளோ கிடச்சிடும், இது வந்து இதை எப்படி விளைச்சா வந்து அதுங்களுக்கு நல்லா அந்த நிலத்துலேன்னு இந்த வளங்களை உறிஞ்சிக்குங்கிற முதல்ல நான் சொல்லிடுறேங்க. வீட்டில் வந்துட்டு இந்த தொட்டியில் வந்துட்டு இந்த மண்ணோட ரகம் இப்படி இருக்கணும், இந்த ஊரில் இருக்கிற மண்ணில் நல்லா விவசாயம் நடக்குது, அதில் கொஞ்சம் இந்த உரத்தை போட்டிங்கன்னா அதுங்களுக்கு ஜிங்க்கு சத்து கிடக்கும் அந்த விதையில். அதை நீங்கள் எடுத்து அதை இப்படி வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ கிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பாரி அப்படின்னு உங்களுக்கு வந்து டயட் பிளான் போட்டு தரேன். நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை பாரி வந்துட்டு சரி இல்லை எனக்கு வந்துட்டு அனிமல் ப்ரோட்டீன் தான் வேணும், நான் வந்துட்டு லீன் மீட்டு அதுன்னு சொல்கிற அளவுக்கு பாரி இப்போ பாடி பில்டரா, இல்லை பாரி வந்துட்டு உசேன் போல்ட் மாதிரி போடுறாரா?
அவர்களே வந்துட்டு இந்த டிபேட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்காது, பேர் கூட அந்த நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்கும், அது பேர் என்ன, கேம் சேஞ்சர் அப்படின்ட்டு. அவர் மீது இப்படி தான் பரப்பப்பட்டுச்சு ஒரு வன்மம். அவர் அப்புறம் உட்காந்துட்டு இதே மாதிரி அந்த ஜோ ரோகனில் வந்துட்டு உட்காந்துட்டு அவர் ஃபுல்லாக முறியடிச்சார். யார் அவர் மீது இந்த அவதூறு பரப்பினாரோ அவர் வந்து முறியடிச்சார் அவர். இப்போ நீங்கள் எப்படி தன்மையாக நடத்தினீங்க பேசுனீங்க, அதே மாதிரி தான் அவர் தன்மையாக பேசி, ஆனால் நான் கிண்டலாக சொல்லுங்கள், நிஜமாக நீங்கள் தன்மையாக தான் பேசுனீங்க. நான் ஆக்சுவலாக பாரிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணார் கொஞ்சம் நீங்கள் ஹாட் ஹெடடாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணீங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் பேசி முறியடிச்சார். ஸோ அத்லெட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் வீகனாக இருந்தால், பண்ண முடியாதுன்னு தான் கட்டுக்கதை. ஸோ அப்படியே நீங்கள் சொல்கிறது ரொம்ப அப்படி புஜபல பலாஸ்கரமாக ஏதோ சொல்லுவாங்களே, புஜபல பலசாலி அப்படின்னு அந்த மாதிரியா நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரி கூட ஆக முடியும் இந்த டயட்டில். நான் சொன்னேன் இப்போ ஒரு மீல் பிளான் போட்டு தரோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் முழுக்க இயற்கை முறையில். நீங்கள் சூரியன் சரி அப்படியே இல்லை, முழுக்க இயற்கை வாழ்க்கை வாழ பண்ணி நீங்கள் உட்காந்து காலையில் 1 மணி நேரம் சட்டையை கட்டிட்டு வெறும் ஷார்ட்ஸை மட்டும் போட்டுட்டு நல்ல உச்சி வெயில் நின்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தலைக்கு மட்டும் கேப் போட்டுவாங்க, கண்டிப்பாக டி கிடைக்கும், விட்டமின் டி கிடைக்கும், நெக்லிஜிலாக கிடைக்கும். கிடைக்காதுங்கிறதுலாம் கிடையாது. டேப்லெட் எடுத்துக்கணும், நீங்கள் அதிகமாக டேப்லெட் எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுனால இதையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிக டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய அந்த தேவை இல்லாமல் இருக்கும். நீங்கள் அப்பப்போ போய் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், உங்கள் உடம்புல விட்டமின் டி லெவல் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கான்ட்டு. எத்தனை காலத்துக்கு தான் இது பண்ணுவீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் நம்ம குறிப்பாக குறி வச்சு சாப்பிடக்கூடிய விலங்குகள் எல்லாமே பாருங்களேன், மாடாகட்டும் ஆடாகட்டும். இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சிக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அதுக்கும் சென்டியன்ஸ் இருக்குது. ஆனால் இதுங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நுட்பமானதுங்க, அதுங்களை நோக்கி சாவு வருதுன்னு கூட அதுங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு பயம் இவ்வளோ வீரியமாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு பயம் வரல, அவர் கொஞ்சம் நேச்சுரலாகவே கொலையெல்லாம் பண்ணலங்க, எந்த தவறும் பண்ணல, சீரியல் கில்லர்லாம் கிடையாது, ஆனால் சைக்கோபேத் அவருக்கு பயம் நேச்சுரலாக அந்தளவுக்கு வரல. எல்லா சைக்கோபேத்ஸுமே ஆக்சுவலி இது கிடையாது, அது நீங்கள் நெட்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா சைக்கோபேத்தும் வந்துட்டு அக்ரெசிவ் வைலண்ட்லாம் கிடையாது. சில பேருக்கு உணர்ச்சி கலந்த அளவுக்கு இருக்காது, அவனை கொண்டு நம்ம அதுக்காக. அவனுக்கு தான் பயம் கம்மியாக தானே இருக்குது. தப்பு பண்ண சைக்கோபேத்தை தண்டிக்கிறது அது வேறு. ஒருத்தருக்கு உணர்ச்சி கம்மியாக இருக்குது, மாதிரி ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒரு குறிப்பிட்ட அதான் சொல்கிறேன். ஆனால் இது எனக்கே புரியுதுங்க, நீங்கள் வந்து மனுஷங்களோட ஒப்பிட்டாலே அது என்ன மனுஷனும் மிருகமும் ஒன்றா அப்படின்ட்டு நீங்கள் வந்துடுவீங்க எல்லாருமே. நான் அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது கேட்குறேன், அந்த எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மனிதர்களை விட விலங்குகளை விட மனிதர்கள் வந்து உயர்ந்ததுங்குது. மனுஷனும் எப்படி மனுஷன் மேலானவன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, மனுஷனும் மிருகனும் ஒன்றா அப்படின்னு சொல்லுவீங்க, மனுஷனாக முக்கியம் அப்படின்னு தான் பதில் சொல்வீங்க. இந்த பதிலெலாம் இல்லாமல் ஒரு கேட்டகரி மாதிரி இதனால மனுஷங்க வந்து விலங்குகளை விட, நான் சொல்கிறது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற உரிமைகளுக்கு நான் சொல்லலை, மனிதர்களுக்கு நிகரான உரிமைகள் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. சாப்பிடக்கூடாது, அதுங்களை இப்படி சூறையாடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம், ஏதாவது ஒரு கான்க்ரீட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ், தயவு செஞ்சு. நீங்கள் அறிவை சொன்னீங்கன்னா எனக்கு அதுக்கு எப்படி நான் இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் முன்னாடியே பல தடவை நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அறிவு வந்து ஒன்றுத்தோட மொராலிட்டி ஜட்ஜ் பண்ணாது. ஒருத்தவங்களுக்கு லோ ஐக்யூ இருக்குங்கிறதுனால நம்ம அவங்கள வந்துட்டு சிறுமைப்படுத்தி நடத்தலாம், ஹை ஐக்யூ இருக்குங்கன்னா தலையில் தூக்கி வச்சு எடுத்து ஆடலாங்கிறது கிடையாது. அதே தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் இது காரணமாக சொல்லி தான் மனிதர்கள் வந்துட்டு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஒரு சமுதாயம் ஒரு சமூகம் இப்போ இவர்கள் தங்களை மாதிரி தான் வந்துட்டு தொழில்நுட்பம் மிகுந்தவர்களாக இருக்காங்க, இவர்கள் வந்துட்டு இன்னும் காட்டுவாசிகளாக இருக்காங்க, இவர்கள் இன்னும் வந்துட்டு எங்கள் அளவுக்கு இவர்கள்கிட்ட கருவிகள் இல்லை, அவங்க வந்துட்டு இயற்கை ரீதியாக அவங்க அவ்வளவு என்ன சொல்கிறது. ஆப்பிரிக்காவில் மக்கள் இருந்தாங்க அந்த காலத்தில், இயற்கையாக ஒட்டி அவங்க இயற்கையை பற்றின ஃபுல் டீப் நாலேஜ் அவங்ககிட்ட இருந்துச்சு, அதை பற்றின ஃபுல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரிதல் இருந்துச்சு, அவங்க இயற்கையோடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே தான் என்ன சொல்கிறது அமெரிக்காவின் பூர்வக்குடி மனிதர்களும் பூர்வக்குடி மக்களும் செவிந்தியர்கள் அழைக்கப்படக்கூடியவர்களும். ஆனால் இவர்களை வந்துட்டு நீங்கள் எங்களவு தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்கள் இல்லைங்கிறத காரணமாக வச்சே அவர்களை வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குறத வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணாங்க, அவர்களை பல விதமாக மோசமாக நடத்தினாங்க.
நம்ம விலங்குகள் கிட்டேருந்து குழந்தைய பிரிக்கிறத பற்றி பேசுகிறோம். அம்மா கிட்டேருந்து குழந்தைய பிரித்து வேற ஒரு ஆளுக்கு ஸ்லேவாக விற்பாங்க. அந்த அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த அம்மா வேற ஆளுக்கு விற்பாங்க. இதை செஞ்சாங்க. இதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன? நீ சப்யூமன், எங்களை விட கீழானவன் சொன்னாங்க. இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது பண்ணாங்க. ஆனால் அது நம்ம மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு பண்ணும்போது தப்புன்னு நம்ம உணர்ந்துட்டோம். இது எல்லாம் பொய் கதைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது விலங்குகளுக்கு வரும்போது எந்த வகையில் அது மாற்றம் அடையுதுன்னு நான் கேட்குறேன். இதே தான் நான் முதல்ல பைத்தியம் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப கேட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு இது என்ன சொல்ல வராங்க, இது எப்படி மனிதர்கள் இதை ரேஷனலைஸ் பண்ணுறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நம்மளுக்கு இன்னும் கான்ஷியஸ்னஸ் கூட நம்ம அளவுக்குலாம் அந்த கிளாரிட்டியெல்லாம் இருக்காதுங்க. நம்ம அளவுக்கு இவ்வளோ தெளிவாக இருக்காது. நம்மளை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நண்பன் படத்தில் ஒரு சில விலங்குகள் சொல்கிறேன், எல்லாம் சொல்லலை, உடனே அதை பிடிச்சிக்காதீங்க. இந்த நண்பன் படத்தில் வந்துட்டு இவர் இருப்பாப்புல, யார் நம்ம ஜீவா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அந்த வீடியோவே நீங்கள் பார்ப்பீங்க, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிப்பாங்க. சவுண்டெலாம் ஏதோ மாதிரி கேட்கும், வினோதமாக, அசைவுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தெரியும். அவரால் ரியாக்டே பண்ண முடியாது. ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அவருக்கு தெரியும், ஆனால் பெருசாக தெரியாது. இப்படிலாம் ஒரு சில விலங்குகள் இருக்குது. நம்மளை மாதிரி இல்லைங்கிற ஒரே காரணத்தை வச்சு அப்போ நம்ம அவங்கள வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிடலாமா? ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம விடுபட்டு மாறுவதற்கு கொஞ்சம் ஒரு அறம் சார்ந்து சிந்திச்சு பார்க்கணும். நான் ஒன்றே ஒன்று தான் சிம்பிளாக சொல்லுவேன். முழுக்க முழுக்க தாவர உணவு முறையில் பீட்ரோல் மட்டும் சப்ளிமெண்ட் மூலிமா எடுத்துக்கிட்டு, விட்டமின் டி சூரிய ஒளியில் நிற்க முடியல, நீங்கள் ஏதோ ரொம்ப உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் ஊட்டியில் இருக்கீங்க, ஏதோ ஒன்று சம்திங் அப்படின்னா எடுத்துக்கலாம் விட்டமின் டி. இதை தவிர்த்து மீது எல்லாத்தையும் சரியாக சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாவர உணவு முறையில் நீங்கள் வந்து நல்லபடியாக வாழ முடியும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, உங்களை மாதிரி ஆட்கள் இறைச்சிக்கான டிமாண்டை குறைப்பீங்க. அப்போ இறைச்சிக்கான டிமாண்டு குறையும் போது அவர் ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பிச்சிடுவார். அவர் வேறு பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அது உங்களை மாதிரி அதுங்க டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு உணவுக்கு இன்னொரு உணவே டிமாண்ட் ஆகுது. கறி இருக்கிற இடத்துல காய்கறி மாறுதலாக அங்கே வருது, அவர் காய்கறி விற்க ஆரம்பிக்க போகிறாரு. முன்னே 4 காய்கறி பத்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவைகளுக்கு இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 6 கடை எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அந்த 6 கடையே ஏற்கனவே கறி விற்றுட்டு இருந்தவங்க காய்கறி விற்க ஆரம்பித்தாங்கன்னா அது அவங்களுக்கு இதுவாக இருக்க போகுது. இதெல்லாம் நான் தொலைநோக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஸ்லோவாக இந்த டிரான்சிஷன் ஏற்படும். ஒரு பொட்டி கடை வந்துட்டு வெறும் சிகரெட்டை மட்டும் நம்பி இல்லை, ஆனால் அங்கே சுற்றி வந்து ஃபுல்லாக சிகரெட் விற்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அது வந்து அது விற்கும்போது அது ஒரு சின்ன ஒரு லாபத்தை கொடுக்குது. அதே மாதிரி எல்லோரும் சிகரெட்டுகள் வாங்குறது நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு அது நஷ்டம். அதை வாங்கி வாங்கி போட்டு வச்சிட்டாக்க நிறுத்திட்டு போகிறது. அப்போ அவங்க அந்த பழக்கத்துக்கு சரி கட்டுறதுக்கு இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அதே அந்த போதை அந்த மண்ணு தெளிவு வேணும் அப்படிங்கிறதுங்கிறவங்க டீ குடிப்பாங்க. எதுக்கு இப்போ சிகரெட் குடிக்கிறதும் டீ குடிக்கிறதும் எல்லாம் ஒரு வகையில் ஒரே காரணம் தான், ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்னஸ், ஒரு கிளாரிட்டிக்குன்னு. அப்போ டீ குடிக்கிறது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஒரு நாளைக்கு 1 கப் வாங்கினா இன்னும் 2 கப் வாங்கி குடிப்பான். அப்போ டீயில் பால் இருக்கான்னு கேட்காதீங்க, என் கட்டஞ்சாய் இருக்குல்ல, அதுக்கு சொல்ல வரேன். ஸோ அப்படி ரீப்ளேஸ் தான் ஆக போகுது சார். ஸோ டிமாண்டு குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ளை குறைஞ்சிடும். டிமாண்ட் அண்ட் சப்ளை. நீங்கள் ஒரு பொருளுக்கு டிமாண்டை வைக்க தான் அவன் அங்கே வந்துட்டு அந்த உயிரினத்தை வந்துட்டு அதுக்கு தீங்கி விளைவித்து அதை வந்துட்டு அவங்க உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுங்களை அந்த கொடுமையான சூழலில் பிறகு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலைன்னா அதுங்களை வந்துட்டு மிச்சம் இருக்கிறது காப்பகங்கள் அடைச்சிக்க போகிறாங்க. காலப்போக்கில் அதுங்களுக்கும் வந்துட்டு இந்த அறுவை மாற்ற சிகிச்சை செஞ்சுட்டால் குட்டி பிறக்காது, அதுங்களோட ஜனத்தொகை கம்மியாகிடும். ஒரு சில வீகன்ஸ்லாம் அதுக்குன்னு சொல்லுவாங்க, டொமஸ்டிக் அனிமல் ஸ்பீஷீஸை எக்ஸ்டிங்க்ட் ஆகணும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவரே கூட தான் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தார். குறைவான எண்ணிக்கையில் அதுங்க இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனால் விலங்குகள் சமூகத்தில் மனிதர்கள்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் என்ன ஆகும்னா அப்போ வீகன் தான் இருப்பாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல ஒரு உட்டோப்பியாவே உருவாகுது. எல்லோரும் வீகன் மாறினா கூட அந்த சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அந்த விலங்குகள் கூட அந்த தொடர்ச்சி இல்லாட்டி அந்த ஒரு பந்தம் இல்லாட்டி அதுங்களை வந்து உணர்வுபூர்வமாக புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதுக்காகவாது சமூகத்தில் விலங்குகள் தேவை. இப்போ எலிகளை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது வனத்தில் இருக்கக்கூடிய எலிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எரிச்சலை நிறைய நம்மளுக்கு இடையூறு உருவாக்குது. ஆனால் எலிகளை விட ஒரு மறுபக்கம்னு இருக்குது. அப்போ அதுங்களுக்கு இப்போ ஃபேன்சி ரேட்ஸ்னு ஒருத்தங்க அதோட வரலாறே கொடூரமான வரலாறு தான், அதுங்க எதுக்காக உருவாக்கினான்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ எதுவும் ஒரு எலிகளை மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு கரையை நீக்கும் வகையில் அதுங்களை பெட்ஸாக வச்சுக்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. ஓ, எலிகள் இது மாதிரி ஒரு விலங்குகளா, என்ன பண்ணுறது, சர்வைவலுக்காக ஏதோ பண்ணுதுன்னு அப்படியாவது ஒரு புரிதல் வரும்.
அந்த அப்போ ஸோ அந்த ஒரு ஒரு பாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அனிமல்ஸுக்கு மீது நம்ம கொஞ்சம் கம்பேஷனேட்டாக இருப்போம், அவ்வளோதான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ இருக்கிற மாதிரி 100 கோடி 1000 கோடின்ட்டு வந்து விலங்குகளை வந்துட்டு வெறும் உணவுக்காக வந்துட்டு உருவாக்கி அதுங்களை இந்த ஒரு கொடுமையான சூழலில் வாழ வச்சு அதுங்களை சாவடிக்கிறது முற்றிலும் தவிர்க்கப்படும். இதுதான் வந்து நம்மளோட ஒரே எண்ணம். இதை தாண்டி இன்னொரு விஷயம், நீங்களே சொல்லுங்கள், எவ்வளவோ ஏக்கர் நிலம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய வளர்க்கப்படக்கூடிய தாவரங்களே வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு அந்த விலங்குகளுக்கு தீவனமாக போடுறதுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். அந்த தீவனத்துக்கு வளர்க்குற அந்த தாவரங்களில் விளைச்சல் மனுஷன் டைரெக்டாக சாப்பிட்றத விட்டு பட்னியை போக்குறத விட்டு அதை வந்து நீ மாட்டுக்கு கொடுத்து மாட்டுக்கிட்ட இருக்கிற இறைச்சியாக மாற்றி சாப்பிட்ற. அது இன்னொரு கொடுமையாக பார்த்திங்கன்னா, ஒரு கணக்கு இருக்குது, நீங்கள் அந்த நெட்டில் போய் தேடி பாருங்கள். பாரி சொல்கிற மாதிரி பியர் ரிவ்யூட் சயின்ஸ் ஜேர்னல்ஸ், ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஒரு மாட்டில் 1 கிலோ இறைச்சிக்கு எவ்வளவோ முட்டை அதுக்கு தானியம் போட வேண்டியதாக இருக்குது. எவ்வளவோ முட்டை தானியத்தை நீ டேரெக்டாக மனுஷனோட வாயில் போய் அப்படின்னா எத்தனை பேருக்கு பசி அடங்கும்? நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு கோவம் வருது, தான் சொல்கிறேன். நீ மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்க மனுஷனுக்கு டேரெக்டாக கொடுத்து அவன் பசியை, உலகத்தில் பஞ்சம் பசின்னு எத்தனை பேர் இருக்குது, அதை போக்காமல் நீ மாட்டுக்கு கொடுத்து, அதுவும் மாட்டுக்கு நீ 50 கிலோ நீ அதுக்கு மூட்டை தரணும். 50 கிலோவும் வந்து அதுக்கு இறைச்சியாக மாறல. 50 கிலோ மூட்டை போட்டோன்னா அது குறைஞ்ச கிலோ தான் இறைச்சியாக மாறுது. அந்த இடத்துல நீ அதுக்கு வேறதையும் எடுத்து நல்லதாக விளைச்சிட்டு போயிட்டேன்னா ஆரோக்கியமான தானியங்களையும் சாப்பிட்டு போகலாம். இது முழுக்க முழுக்க கம்ஃபர்ட், சுவை, இதுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம தவிர்த்தே ஆகும். இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். பாரி ப்ரோ, தயவு செஞ்சு நீங்களும் புரிஞ்சு இந்த மனசாட்சியோடு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அரவிந்த் இதை பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ரொம்ப நிறைய ஆங்கிலம் கலக்காமல் பேசியிருக்கேன், இங்கிலீஷ் கலக்காமல் பேசியிருக்கேன். ஐ டோன்ட் நோ இஃப் யூஆர் ஃபுல்லி ஃபாலோவிங். சப்போஸ் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, பட் தயவு செஞ்சு நீங்கள் ஃபேக்ட்ஸை அங்கே பேசுங்க. உங்களுக்கு எதிராடி அவங்க ஒரு ஆடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ பேசியிருந்தாங்கன்னா அதிலே ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம சைடோட ஆர்குமெண்ட் அடுத்தவங்ககிட்ட போய் சேர்றது வந்துட்டு பெரிய அளவில் தட்டுப்படுது. இது ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்மாவை தான் க்ரியேட் பண்ணும். வீக்னஸ்னா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்களே கடைசியில் ஒரு நீங்கள் ஏன் பிராண்ட் பண்ணுறீங்க, வீக்னஸ் தப்பாக மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்களே தப்பாக மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சு போச்சு உங்களோட வீடியோ, உங்களோட சைட் டிபேட்டு. ஸோ தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்கள் இங்கிலீஷில் எந்தளவுக்கு ஆர்கியூ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஆர்கியூ பண்ணி நல்ல பெட்டரான ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்து வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த லாஜிக்கல் ஃபேலசி பற்றி வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது லாஜிக்கல் ஃபேலசி இவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத இவர் சரியாக கடத்தலை. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அது பொய் கிடையாது. லாஜிக்கல் ஃபேலசிங்கிறது ஒரு லாஜிக் பிழை, வாத பிழைன்னு வேணால் எடுத்துக்கலாம். இதை மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லான்ட்டு இருந்தேன். லாஜிக்கல் ஃபேலசி அப்படின்னு அவர் சொல்கிறது பாரிசலனோட வீடியோஸில் நிறைஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதை கேட்கக்கூடியவர்கள் வந்துட்டு ஏதாவது இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்காங்க, வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கார்கள்னா அவர்கள் அந்த மத நம்பிக்கையோட காரணத்தினால அவங்க ஏற்கக்கூடியது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். நான் ஆனால் எது சொல்ல போகிறேன்னா பரிணாம வளர்ச்சியிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸோ இதை கேட்கக்கூடியவர்களில் ஒரு சில பேருக்கு பரிணாம வளர்ச்சி ஏற்காத கருத்தாக இருக்கலாம். ஸோ ஏற்காத கருத்தாக கூட இருந்துட்டு போட்டோம். நான் இந்த சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு இந்த லாஜிக் மிக்ஸ் ஆகாதான் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட கான்செப்ட் படி பரிணாம வளர்ச்சி ஒரு பொய் கதை, சரிங்களா? ஆனால் அவன் சொன்ன கதையை தானே ஒருத்தங்க டிபேட் பண்ணணும். அவன் அந்த புக்கில் எழுதாத ஒரு கதையை வந்து சொன்னால் அது எப்படி ஆரம்பமாகும்? இப்போ ஒரு படம் இருக்குது, படம் நல்லா இல்லை, மோசமாக இருக்குது படம், அதில் நிறையா முட்டாள்தரமான சீன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு படத்தில் இப்படிலாம் காட்சி வச்சுருக்கேன், இது என்னங்க இது லாஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் கேட்குறாங்க, சிரிப்பாங்க, கருத்து போவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஒரு கூடுதல் ஒரு சும்மா சிரிப்பு வாங்கணும், வியூஸ் வாங்கணுங்கிறதுக்காக படத்தில் இல்லவே இல்லாத ஒரு சீனை நீங்களாகவே ஒரு மொக்க சீனாக சொல்லி பொய்ய பரப்பினா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் லாஜிக்கல் ஃபேலசி வரும். அதுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னதுன்னா, இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த நவீன உலகத்தில் என்ன சொல்கிறது, பரிணாம வளர்ச்சியை பற்றி மக்களுக்கு இன்னும் அதை ஏற்க மாட்டேங்கிறேன். சரி, அது வேறு விஷயம், அது வேறு டாப்பிக்காக பார்த்துப்போம். இப்போ பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, சிம்பான்சிக்கும் மனிதர்களுக்கும் ஒரே மூதாதையர்.
2 பேருக்குமே நெருங்கிய சொந்தம், நெருங்கிய இன குடும்பங்கள், 2க்குமே வந்துட்டு ஒரே மூதாதையர் அப்படின்னு சொல்லிட்டு பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, இந்த ஜெனட்டிக் டேட்டா அதெல்லாம் சொல்லுது. 2 பேருமே ஒரே ஆள்லேருந்து தான் வந்தாங்கன்னு சொல்லுது. உங்கள் அப்பாவும் உங்கள் பெரியப்பாவும் உங்கள் தாத்தா கிட்டே தான் வந்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க உங்கள் நண்பர்கிட்ட. மத குருக்கள்லாம் வந்துட்டு வாதம் செய்யும்போது இல்லாட்டி அவர்களோட நம்பிக்கையாளர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, சிம்பான்சிலேருந்து மனுஷன் வந்தால் சிம்பான்சி எப்படி இருப்பான் அப்படிங்கிறாங்க. கேட்குறவங்களும் சிரிக்கிறாங்க, என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் லாஜிக்கல் ஃபேலசி. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லாஜிக் அடிப்படையிலே அங்கே செத்து போயிடுது. நீங்கள் சொல்கிற விதத்தினால அந்த நம்பிக்கைகள் பாதி பேர் வந்துட்டு அப்படியே பூரிச்சு போய் கேட்பாங்க. சிம்பான்சியும் மனுஷனும் ஒரே மூலாதாரன்னு வந்தான்னு சொன்னவன் சிம்பான்சி எப்படி மனுஷன் வந்தான்ட்டு கேட்டு ஒரு வாதத்தை வச்சா அது எப்படி ஒரு நேர்மையான வாதமாக இருக்கும்? லாஜிக் அற்ற வாதமாச்சுல. இதுதான் லாஜிக்கல் ஃபேலசி. இதில் ஒரே கலர் 2 மாங்க எப்படின்னு பாருங்கள். ஒன்று, அவன் அந்த புத்தகத்தில் அப்படி போடவே இல்லை, சிம்பான்சியும் 2 மனுஷன் வந்தான்னு சொல்லவே இல்லை. அது ஒன்று, அறிவியல் தகவல் அப்படி சொல்லலை. 2வது, இது வந்து இயற்கையில் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஆனால் அந்த எவல்யூஷன் கான்செப்ட், அந்த உங்களோட கான்செப்டே இது கற்பனை இல்லை. இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு சில படங்களில் இந்த கற்பனை படம்லாம் இருக்குல்ல, ஃபேண்டசி படத்தில் ஒரு சில விதிமுறைகள் வச்சுருப்பாங்க. இதை பண்ணால் அந்த ஆளுக்கு ஒரு பவர் வரும், இதை பண்ணால் அந்த பவர் போகும், ஏதாச்சும் ஒரு விதிமுறை வச்சுருப்பாங்க. அந்த விதிமுறையின்படி நடக்காமல் ஏதாவது ஒரு சீன் அமைஞ்சிச்சுன்னா நம்ம அதை கேள்வி கேட்போம்ல. அந்த மாதிரி அந்த விதிமுறைக்குள்ளே வருதான்னு மட்டும் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் இதை பார்க்கணும். எவல்யூஷன் கான்செப்ட் படி ஒரு உயிரினம் இருக்குது, அந்த உயிரினம் வேற ஒரு உயிரினமாக பரிணமிக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு தேவைக்கேற்ப ஒரு கான்செப்டுக்காக நான் கேட்குறேன். ஒரு தீவு இருக்குங்க, அந்த தீவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குரங்குகள் இருக்குது. அந்த தீவில் என்ன ஏதோ ஒரு காலப்போக்கில் நீர் இல்லாத டைமில் ஏதோ ஒரு நிலத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. கற்பனை தான், ஒரு கற்பனைவாதம் தான். ரியல் லைஃப்பில் கூட எவல்யூஷன் இப்படி எவல்யூஷன் நான் ஏற்கிறவன் அப்படி நடக்கலை. ஆஃப்ரிக்காலேருந்து பயணமாகி வந்தோன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு தீவில் சிம்பான்சி குரங்குகள் இருக்குது. அது வேறு ஒரு தீவுக்கு வந்து போகுது. அப்புறம் அங்கே நீர் வந்துடுது, அதனால் போக முடியல. 10 லட்சம் வருடங்களுக்கு 2 பேரும் தனித்தனியாகவே இருக்காங்க. ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி இல்லாமல் பெற்று அது மனிதனாக மாறிடுச்சு. இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களோட எவல்யூஷன் வேறு ட்ரெண்டில் போகுது, ஆனால் மூளை வளர்ச்சி ட்ரெண்டில் போகலை. அதுங்க வந்து மனிதர் அளவுக்கு மூளை வளர்ச்சி அடையலை. அதுங்க வந்து அப்படியே இருந்துருச்சு. சரிங்களா? பெரிய அளவுக்கு மாற்றமும் தேவைப்படலை. அதுங்க இருக்கக்கூடிய தீவுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் தேவைப்படலை மேலும். ஸோ செலெக்ஷனே நடக்கலை, பரிணாம வளர்ச்சியே ஏற்படலை. இது பாசிபிள் இல்லையா? அந்த கான்செப்ட் படி நான் சொல்கிறது. மற்றொன்று, எங்கள் அம்மாலேருந்து நான் வந்து எங்கள் அம்மா ஏன்னு இருக்காங்க அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்குது இவங்க கேட்குற கேள்வி. ஸோ இவங்க சொல்லக்கூடிய அந்த லாஜிக்குக்கே வந்து அது நேர்மையாக இல்லை. இது ஒரு வாதப்பிழை. இதுதான் நம்ம லாஜிக்கல் ஃபேலசிங்கிறோம். இன்னொன்று, இப்போ நம்மளோட நெருங்கிய சொந்தங்களான இப்போ இதை நம்பக்கூடியவர்கள், ஏற்கக்கூடியவர்கள், இவர்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த சிம்பான்சி, கொரிலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழ உண்ணிகள். தாவரம் பழ உண்ணிகள், பழத்தையே பெரும்பான்மையாக சாப்பிடக்கூடிய உயிரினங்கள். சிம்ஸு, கொரிலா, ஒராங்குட்டான், கிரேட் ஏப்ஸ் எல்லாமே. இதில் நம்ம சிம்பான்சி பார்த்திங்கன்னா அது வேட்டையாடி குரங்குகள்லாம் சாப்பிடும். குட்டி குரங்கு இனங்கள்லாம் சாப்பிடும். ஆனால் இதற்கான முதன்மையான சாப்பாடான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சிம்ப் எம்பையர்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, முடிஞ்சதை போய் பாருங்கள். சிம்ஸு அதாவது முழு வயதில் தான் அன்டே பண்ணுமா, நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அன் பண்ணுமா. எதுக்கு அன் பண்ணுமா? அது பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக. அந்த மீட்டுங்கிறது வந்துட்டு ஒரு லக்ஸுரி ஃபுட்டு மாதிரி, பிரபுக்களோட ஃபுட்டு மாதிரி. இப்போ நம்மளுக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி. அப்போ நீங்கள் அந்த மீட்டை அது ஒரு இது சக்ஸஸாக அன் பண்ணிட்டு வந்து கொடுக்குதுன்னா, பகிர்ந்துக்குதுன்னா, அது ஒரு மேல் வந்து ஆல்ஃபா மேல் ஆகுது, அந்த குரூப்போட ஆல்ஃபா ஆகுதுன்னா அதுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதுக்கு வந்து அது ஒரு உறுதுணையாக இருக்கும். அதே நம்ம வந்துட்டு வேட்டி செலவு கொடுக்குறது, இலவச வேட்டி செலவு கொடுத்து வந்துட்டு ஒரு தொகுதியை இது பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு ப்ரிமிட்டிவான ஒரு இது. ஸோ மீட்டுங்கிறது வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு இந்த ஃபுட்டு.
இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் பூனைலாம் ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாப்பிட்ருவாங்க. அதுங்களுக்கு அது தேவையில்லை. அதுங்களுக்கு வந்து பருவம் வந்ததுக்கப்புறம் பால் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஆனால் அதுங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் நாய்களுக்குலாம் ஐஸ்கிரீம். நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது வந்துட்டு மீட் சாப்பிட்றது. ஆனால் அது பழத்தையே நாடி இருக்கு. கொரிலாலாம் கேட்கவே வேணாம், அது இதுவே சாப்பிடாது இந்த எந்த ஒரு மாமிசமும். ஆனால் அப்போ அதுங்களுக்கு எப்படி பீட்ரோல் கிடைக்குதுன்னா உட்காந்து ஃபுல்லாக கரையான் புத்துலேருந்து பூச்சி எதை ஒட்டி சாப்பிட்டுருக்கோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு உணவு சங்கிலியில் அது போயிடுது. கரெக்டாக. இன்னொன்று நிறையா பேர் இந்த ஒரு தப்பு பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு மாமிசத்தினால தான் வந்துட்டு மூளை வளருது ஆச்சு அப்படின்ட்டு. என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்தில் ஏதோ ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்ட போது, ரேண்டம் மியூட்டேஷன், ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஏற்படும் போது மூளை விரிவாகிறது, அந்த மண்டையோடு விரிவாகிறது ஏதோ ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டுருக்கு. அப்போ அங்கே ஒரு ரூம் ஃபார் க்ரோத் இருக்குது. சரிங்களா? ஆனால் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அந்த மூளை விரிவுக்கான மியூட்டேஷன் ஏற்படுறது ஏதோ ஒரு நபரில் தானே ஏற்படுது. ஒரே ஒரு முதல்ல ஒரு நபரில் ஆரம்பிச்சிருக்கும். அவர் குட்டி போடுவார். அவர் அந்த குரங்குக்கு குட்டி இருக்கும். அது ஒரு 2 குட்டி 3 குட்டி அதோட சந்ததிகள்லாம் அதுக்கு ஒரு 6 குட்டி அப்படியே மல்டிப்ளை பெருக்கிட்டே போகும். அது எல்லாத்துக்கும் அந்த சந்ததிகளில் 30 சந்ததிகள் இருக்காங்கன்னா அதில் ஒரு 20 சந்ததிகளையாவது அந்த மரபு இருக்கும். அந்த பெரிய மண்டையோட வளர்ப்பு இல்லை மூளை வளர்ச்சிக்கான சந்ததிகள். இவர்களுக்கு மாமிசம் சாப்பிட்ற அந்த பழக்கம் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு நாட்டு நவதானிய கடைக்கு போகிறீங்க. அங்கே வந்துட்டு இது நட்ஸ் இருக்குது, வால்நட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதான் வெவ்வேறு கண்டங்களில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மலிவாக நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறோம். 500 கிராம் இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ கேலரிட்டு அதுக்கு இது போட்டு லேபிள் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ ஹண்டிங் ஆர் கேதரிங். அப்போ கிடைச்ச சாப்பாடுக்குள்ளேயே வந்து அதிகமான நட்ஸ்லாம் அங்கங்கே தான் கிடைக்கும். இப்போ நம்ம விவசாயம் செய்கிறனால நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. அப்போ மாமிசம் தான் அதுக்கு ஒரு தகுந்த உணவு. அப்போ என்ன மாமிசம் சாப்பிட்டதுனால தான் அதுக்கு ஒரு மாமிசத்தை, ஏன்னா அதுக்கு நேச்சுரலாக அதுக்கு பழம் உண்ணிங்க. இப்போ நாய்ங்க பிஸ்கெட் சாப்பிடும் போட்டு, ஆனால் நாய்ங்க வந்து பார்த்திங்கன்னா அதுங்க இறைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் இல்லை. அந்த மாதிரி இதே வந்துட்டு பழம் உண்ணிகளாக இருந்தாலும் அதுக்கு அதை சாப்பிடும்போது அந்த பழக்கம் உருவாகும் போது குறுக்க டாபிக் டிவைடாக நினச்சிக்காதீங்க. ஆடுகள் சிலது வந்து மீன் சாப்பிடும். நீங்கள் யூடியூபர்ஸில் இதெல்லாம் பார்க்கலாம், சாப்பிடும். ஆனால் அது ஆடோட உணவு அதுதானா கிடையாது. ஆடுக்கு வந்து சில இடத்துல மரம்லாம் ஏறும். அதுக்கு மரம் ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு அமைஞ்சிருக்கானா கிடையாது. ஆனால் அதுங்களுக்கு அது ஒரு இடையில இது வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அது உருவாயிடுச்சு. இது நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியோட ஒரு தொடக்கம். அந்த மாதிரி இவர்கள் வந்துட்டு இந்த குரங்கு மூதாதையர்கள் வந்துட்டு இது சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னது? மாமிசம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மூளை பெருசாக வளரக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரங்குகளை சாப்பிடும்போது எந்த வகை ஒரு வளர்ச்சி கோளாறும் ஏற்படலை. வளர்ச்சி கோளாறுன்னு எதை சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் வந்து உயரம் அவரோட சராசரியாகவே அவரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அவர் குடும்பத்தில் எல்லாருமே 6 அடி 4 கூட 6 அடி 5 கூட இருக்கக்கூடியவங்க, வெள்ளக்கார மாதிரி. அப்போ அவர் ரொம்ப 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 போஷாக்கு கம்மியாக ரொம்ப ரொம்ப குறைவான சாப்பாடு சாப்பிட்றாருன்னா அவரோட தோற்றமே பார்க்குறது, அவர் ஹைட்டாக தான் வளருவார். 6 அடி 3 அகலம் வளர்ந்துருக்க மாட்டார். ஆனால் 6 அடி 1 அகலம் வளர்ந்துருப்பார். ஒரு 3 அகலம் கம்மியாக வளர்ந்துருப்பார். ஆனால் தோற்றமே பார்க்க ஏதோ மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட உடம்பு வாகே உயரமாக இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட உடம்பு வாகு. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு நெளிஞ்சு போய் எலும்பும் தோலுமாக ஒரு மாதிரி இருப்பார். அவருக்கு அதனால எலும்பு பிரச்சனைகள்லாம் ஏற்படும், வாய்ப்புகள் அபாயம் உண்டு. ஆனால் அப்போ என்ன அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய உடம்பு பிரச்சனை ஏற்படும். அதனால ஏதாச்சும் ஒரு தீங்கு விளைவிக்கப்படும். ஆனால் அவங்க அந்த உடம்பு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணவு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் ஏற்படாது. அவங்க சரியாக வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மூளை இவ்வளோ வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மரபு இருக்குது. அந்த மரபு கொண்டவர்கள் சரியாக சாப்பாடு அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் போய் சேரலைன்னா அந்த மூளை வளர்ச்சி இருக்காது. அப்போ ஏதோ மண்டையில் கோளாறுகள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களால ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி கோளாறுகள்லாம் ஏற்படாமல் அந்த மூளை அவர்களுக்கு எந்த மாதிரி பெருசாக வளர்கிற மாதிரி மாற்றம் அடைகிற மாதிரி ஒரு மூளை பெற்றவர்களாக அவங்க இருந்தாங்களோ அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அது சரியாக ஆரோக்கியமாக வளரப்போகுது. அவங்களால மட்டும்தான்
இனப்பெருக்கம் செய்கிற வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். அவங்களுக்கு மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, மண்டை ஓட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல விகாரமாக இருந்தால் ஏதோ வியாதின்னு சொல்லிட்டு மற்றதுங்க இனப்பெருக்கத்துக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு ஏதாச்சும் மூளையில் ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க செத்துருவாங்க. அப்போ அந்த லைனேஜே அழிஞ்சு போயிடும். ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு லாபம் பெறுதோ இல்லையோ, அவங்களோட உயிர் வாழ்வதில் இடையூறாக இருக்கக்கூடாது. அப்போ இடையூறாக இல்லாதவங்களோட தான் அடுத்த சந்தைக்கு கடத்தப்படும். ஸோ இப்போ அந்த பெரிய மண்டை ஓடு பெறுவதற்கு அல்ல பெரிய மூளை பெறுவதற்கான மரபு கடத்தப்பட்டுக்கிட்டே வரும். அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் மேலும் ஒரு மியூட்டேஷன் ஏற்படுது. என்ன மியூட்டேஷன்னா அறிவாற்றலுக்கு ஒரு மியூட்டேஷன் ஏற்படுது. அது அந்த நபர்களை வந்துட்டு அந்த 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 குறிப்பிட்ட நபரோட சந்ததிகளுக்கு கொஞ்சம் அறிவாற்றல் பெறுது. இது அப்படியே காலப்போக்கில் அந்த குழுக்கள் அந்த இடத்தொகைக்குள்ளே பரவும் போது அப்போ மேலோங்கி நிற்குது. இப்படி தான் வந்துட்டு மாமிசத்தோட ரோலை தவிர மாமிசம் சாப்பிட்டதுனால அப்படியே மூளை நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே வளர ஆரம்பிச்சதுன்னு கிடையாது. நிறைய பேர் இப்படி தான் நினச்சிக்கிறாங்க. ஏன்னா மாமிசம் சாப்பிட்டனால தான் மூளை வளர்ந்துச்சு, மாட்டுக்கறி சாப்பிட மூளை வளரும். அப்படி கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய வெரைட்டி. அப்போ எத்தனையோ பேர் வந்துட்டு அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, மாமிசம் சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது ஆரோக்கியமானதானே இருக்காங்க. எல்லோரும் பைத்தியமான இல்லை. நீங்கள் வீகன்ஸ்லாம் பைத்தியம் திட்டுவீங்க, எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் அறிவு இருக்கிறவங்களும் இருக்காங்க தானே செய்கிறாங்க. ஸோ இது அப்படி கிடையாது. அதை வந்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்ட்டு தோணுது. ஸோ இதை மெயினாக சொல்லிக்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் இது வந்துட்டு ஏன்னா இதை ஒரு பாயிண்ட் இது அவனாக இதை எடுத்துப்பாங்க. ஸோ இதை நம்ம முறியடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.